Praise thee, praise thee, praise thee, Lord. Hallelujah. Glory be to God. Glory be to God. Amen. Hallelujah. Hallelujah. Rabba Shantanoid. Alabalakathira Balaidala. Sodram, 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 Sodram. Hallelujah. கத்தாவே இந்த ஆராதனை கத்தர் ஆசீர்வதித்து பாட்டு சாட்சி தூது ஆராதனை அவைக்குள்ளாய் மாற்றி தரும்படிக்காய் எல்லாரும் நம்ம ஜோம் பண்ணுவோம். கத்தாவே இந்த ஆராதனை ஆசீர்வதியும் பாட்டு சாட்சி தூது ஆராதனை எல்லாத்தையும் ஆவிக்குள்ளாய் மாற்றி ஆவியோடு உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழில் முடிக்க எல்லாரும் கிருபை முடிக்காய் வேண்டுகிறோம். எல்லா தடிகள் கட்டுகள் பெயின் கிரி எல்லாம் நீக்கி தேவன் சரியான தேவ ஜனங்களை கொண்டு வர முடிக்காய் ஜோம் பண்ணுங்க. கத்தாவே எல்லா கட்டுகள் தடிகள் பெயின் கிரி எல்லாம் நீக்கி போட்டு ஜனங்களை கொண்டு முடிக்க வேண்டுகிறோம். சோதரையா லெவல கத்திரா சாந்தனோ லெவல கத்திரா பலாயிர எல்லா வியாதி பலகீனங்கள்லாம் மாற்றி சுகபலாரைக்கு தின்னால் நெருப்படிக்கா ஜோம் பண்ணுவோம். சோதராண்டவரே எல்லா வியாதி பலகீனங்கள்லாம் மாற்றி சுகபலாரைக்கு தின்னால் நெருப்பாண்டவரே சோத்திர 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 உங்கதாக இருக்கிற திருப்பந்தி ஆசிரியத்து தேவன் எல்லாரையும் பரிசுப்படுத்தி சுத்திகரித்து தகுதியுள்ளவர்களாக முடிக்க எல்லாம் ஜோம் பண்ணுங்க. சோதராம் 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 மேன் சோதராம் 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 தோதிராம் 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 கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி ருசிப்போமே. சேற்றிலிருந்து தூக்கியெடுத்து சேற்றிலிருந்து காத்து தேற்றி அனைத்து காத்து கொண்டாரி தேவசுதன் கோடா கோடி ஸ்தோத்திரம்பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடா கோடி ஸ்தோத்திரம்பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. பாவியை மீட்க பரம் சித்தம் கொண்டார் பரலோகம் துறந்து பாரியிறந்தார். பாவியை மீட்க பரம் சித்தம் கொண்டார் பரலோ துறந்து பாரினில் பிறந்தார். பரமணி வேலாயை தேடி வந்தாரோ பரமணி வேலாயை தேடி வந்தாரோ. பாதம் பணிந்தேன் பதிலேதும் உண்டோ பாதம் பணிந்தேன் பதிலே உண்டோ. உலகில் கோடா கோடி ஸ்தோத்திரம்பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடா கோடி ஸ்தோத்திரம்பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. தேவனின் சித்தம் செய்யும்படி காய் தாசனின் சேலை தாமெடு தன்னிந்து
தேவனின் சித்தம் செய்யும்படியாய் தாசனின் கோலம் தாமெடுத்தணிந்து தற்பரன் ஒரு சித்தம் கொண்டாலும் தற்பரன் ஒரு சித்தம் கொண்டால் தம்மை பலியாய் தத்தம் செய்தாரோ தம்மை பலியாய் தத்தம் செய்தாரோ எந்த நோக்காய் கோடா கோடி பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே கோடா கோடி ஸ்தோத்திரம்பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே ஆடுகளுக்காய் உயிர்தனை கொடுத்து கேடு வராது காக்கும் நல் ஆடுகளுக்காய் கேடு வராது காக்கும் நல் மேய்ப்பர் என்று என் மேலே வைத்த நேசத்தால் என்று என் மேலே வைத்த நேசத்தால் என்றென்றும் நன்றி கூறி துதிப்பேன் என்றென்றும் நன்றி கூறி துதிப்பேன் இறையவனை கோடா கோடி ஸ்தோத்திரம்பார் கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே கோடா கோடி ஸ்தோத்திரம்பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே தாவீது கோத்திர சிங்கமாய் சாந்தத்தாலே என்னை கவர்ந்து கொண்டாரே தாவீது கோத்திர சிங்கமாய் சாந்தத்தாலே என்னை கவர்ந்து கொண்டாரே தாழ்மையான ஆட்டுக்கோட்டியுடனே தாழ்மையான ஆட்டுக்கோட்டியுடன் தங்கியிருப்பேன் சியோன் மலையில் தங்கியிருப்பேன் சியோன் மலையில் நீத்தியமாய் கோடா கோடி ஜோதிரம் கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே கோடா கோடி ஸ்தோத்திரம்பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே உயவனின் கையில் களிமண்ணை போல குருவே நீரேனை உருவாக்கும் ஐயா உயவனின் கையில் களிமண்ணை போல குருவே நீரேனை உருவாக்கும் ஐயா மாசற்ற மனவாட்டியாயேனை மாசற்ற மனவாட்டியாய் காத்து கொள்ளும்படி கருணை கூரையா காத்து கொள்ளும்படி நை கூரையா ஏழையன்னை ஓடா கோடி சோதிரம்பாடி ஓடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே சொல்லலாம் கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே ஆட்டுக்குட்டிக்காக சிதறடிக்கப்பட்ட ஆட்டு மந்தைக்காக கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை கொடுத்து வந்திருக்கிறார் மீட்டெடுத்திருக்கிறார். நாம் இந்த மாதம் முழுவதும் வாக்குத்தத்தத்தை கேட்டோம். 107 சங்கீதம் 30 நாடின துறைமுகம் என்ற இடத்தில் அவர்கள் எல்லா கட்டுகளில் உபத்திரவங்களிலிருந்து வனாந்தரத்தில் கூக்குரலில் அவர்கள் இட்டார்களே. நாம் அதை கொஞ்ச நேரம் இந்த கேட்ட வசனங்கள் எல்லாம் இந்த பரிசுத்த பந்திக்கு முன்பதாக நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்படியாக கொஞ்ச நேரம் அமர்ந்து இந்த ஒரு சுத்திகரிப்பு ஒரு 10 நிமிஷம் நமக்கு சுத்திகரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை நினைத்து கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் கொஞ்சம் சோத்திரம் பண்ணி இவைகளெல்லாம் நம்மை நாடி கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரே என்ற இடத்தில் நாம் இவைகளெல்லாம் கேட்டோம்.
இவைகளெல்லாம் நாம் யோசிப்போம். நாம் வீட்டு கூட்டங்களிலே கேட்ட செய்தி எனக்கு அது மோஸ்ட் ஒரு விலை உயர்ந்தது, அது வேல்யூபிள் மெசேஜ் என்று சொல்ல முடியும். வழுகி போகிற இருதயம் பொல்லாத இருதயம் என்று எடுத்து இவைகளெல்லாம் 3 இருதயம் கேட்டோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட இருதயங்கள் உள்ள இருக்கிறதெல்லாம் இந்த சுத்திகரிப்பில் நாம் நீங்கணும். கொஞ்ச நாள் கண்களை மூடி வாய்களை திறந்து கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிட்டு இரக்கத்தை கேட்போம். இந்த சுத்திகரிப்பில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். பரிசுத்த பந்தி எடுப்பது முன்பதாக ஏதோ அது வழக்கத்தை போல் அல்ல. இந்த சுத்திகரிப்பு என்ற இடத்தில் நம்ம இடத்தில் இருக்கிற துர்குணம் பொல்லாப்பு கசப்புகள் எல்லாம் நீங்கத்தக்க அந்த வசனங்கள் எல்லாம் நாம் கேட்டோமே, அதெல்லாம் நினைவு கூறுவோம். என்ற இடத்தில் இதெல்லாம் கொஞ்ச நேரம் நினைத்து ஆண்டுவிட்டு இரக்கம் கேளுங்கள். 130வது சங்கீதத்தில் 3-4 பிரிவாக பிரித்தார். வனாந்திரத்தில் கூக்குரல், அவர்கள் சிக்னஸ்ல இருந்தார்கள் என்று அதெல்லாம் அந்த 4 பிரிவிலே இவையெல்லாம் தேவன் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அந்த விடுதலை நிச்சயமாக இருக்கணும். நாம் அதிலே அபாத்திரமாய் போயிடக்கூடாது. அதனால் அதெல்லாம் யோசிப்போம். தேவ பக்தியோடு ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் நம்மை தாத்துவோம். அல்லேலூயா, சோத்திரம் 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 சோத்திரம். மௌனமாயிராதபடி கொஞ்சம் வாய்களை திறந்து கதற இடத்துல மௌனத்தில் இராதபடி கதறி சோத்திரம் பண்ணுங்க. இரக்கத்தை கேளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, யா காபா சந்தனா யரகதுல பலதுடா. ஆண்டவரே, ஒரு இரக்கம் 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 இரக்கம். அல்லேலூயா, இந்த கடினமான இருதயம் பொல்லாத விலகும். அல்லேலூயா, விலகி போகிற இருதயத்தை இவைகளிலிருந்து நீக்கட்டும் என்ற இடத்தில் இருக்கட்டும். இவைகளெல்லாம் இருந்தால் அல்லேலூயா, நாம் பரிசுத்த ஆவி இந்த மண்பாண்டம் என்கிற பொக்கிஷத்தில் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள முடியாது என்ற இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் தான் இந்த பரிசுத்த ஆவி பெற்றுக்கிற வறுமை இன்றைய நாளிலே கேட்கிறவன் எவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால் இந்த முட்டை என்கிற இடத்திலும் இந்த அப்பம் என்கிற இடத்திலும் நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்ற இடத்தில் அது இருக்கிறது. அதனால் இவைகளை கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். பரிசுத்த ஆவி கேட்கப்படுகிறவனுக்கு கொடுக்கப்படும். அதனால கொஞ்ச நேரம் ஆவியில் நிறைந்து கொஞ்ச நேரம் ஆண்டவர் இடத்தில் இந்த சுத்திகரிப்பு ஒப்பு கொடுங்க. இன்னொரு 10 நிமிஷம் நாம் இதை முடித்துக் கொள்வோம். இந்த சுத்திகரிப்புக்குள்ளே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எப்போதும் வழக்கமாய் சொல்வது போலதான் பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் நீங்கள் உங்களை வாய்களை திறந்து அது அடையாளத்துக்குரியதாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் அந்நிய பாஷை விட்டுட்டாங்கன்ற இடத்தில் இருக்கக்கூடாது. அதைகளெல்லாம் நாம் பேச வேண்டும் என்ற காலத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா, கேட்ட வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, சோத்திரம் யா சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா, சோத்திரம் யா. நிறைவானது வரும்போது குறைவானது நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த நிறைவானது என்ன என்ற திங்கட்கிழமை செய்தியில நம்ம கேட்டோம் வீட்டு கூட்டத்தில். அவைகளெல்லாம் நீங்கத்தக்க கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க கொஞ்ச நேரம். அல்லேலூயா, சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா, சோத்திரம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா, சோத்திரம் யா சோத்திரம் 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 சோத்திரம். தியாகரா பாத்துடா தியாங்கடபல தியாகதரி தியாந்தடபல தியாங்கடபல துடபல துடா. அல்லேலூயா, சோத்திரம் கையா ரியா கரபல துடபகதடபல ரியா கதடபல திரிபகதடபல. ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. நம்மகிட்ட குறைவு இருக்குதான் என்று அதை நாம் கற்றுக்கொண்டோம். அந்த குறைவு நாம் நத்திங் என்ற இடத்தில் நாம் நினைக்கணும். அந்த நத்திங்ல தான் ஆண்டவர் நம்மை சம்திங்கா மாத்தி இருக்கிறார். அப்படின்ற இடத்தில் நாம் ஒன்றுமில்லை, வி ஆர் டஸ்ட் என்ற இடத்தில் நாம் நினைப்போம். நம்மை மேன்மையாய் நினைக்கக்கூடிய இடத்தில் நம்மை தாழ்த்துவோம். யா ஷம்பனௌ தியா கரபௌ சந்தரா யரகதட கத்ரா. அல்லேலூயா, ரகதட பலதட பகதட பல. நம்மை நினைப்போம். நிறைவானது வரும்போது நிறைவானது நம்மை கேட்போம். ஆண்டவரே, அந்த நிறைவு நிறைவு கேட்கிற யாவருக்கும் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும். கேட்டு பெற்றுக்கொள்ளும். பரிசுத்த ஆவி நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, ரியாகலபலதுலபல. அல்லேலூயா, சிவலகதலபலதுலபலபலதுலபல. நிறைவானது வரும்போது குறைவானது நீங்கும். இந்த நிறைவென்ற இடத்தில் நாம் அதை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, சோத்திரம் 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 சோத்திரம். நாம் எல்லாரும் இந்த மேசியானிக் என்கிற ஸ்பிரிட்டை பெற்றுக்கொள்ளணும்.
அந்த காலத்தில் நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்தில் நாம் வருகைக்கு செல்வதற்கு நாம் ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த கிறிஸ்துவின் ஆவியை குறித்து கடைசியாக வீட்டு கூட்டத்தில் கேட்டோம். இவைகளெல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது. ஏதோ இந்த செய்தி வந்தாங்க கொடுத்தாங்கன்ற விஷயத்தில் அல்ல. இவைகளெல்லாம் நாம் ஆழத்தின் இறுதியத்தில் இருக்க வேண்டும். இந்த பொக்கிஷத்தை கேட்க நமக்கு கஷ்டம்தான், கிடைக்காது. ஆனால் தேவன் கொடுத்திருக்கிற வாக்கியங்களுக்காக இந்த எதிர்த்து நிற்கிற ஸ்பிரிட் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய வல்லமைகள் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இடத்தில் நாம் இந்த பரிசுத்த பந்தி எடுப்பதற்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம். கிறிஸ்துவின் சரீரம் ரத்தம் நமக்காக இருக்கிறது. சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அது வல்லமை உள்ள ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை தகுதிப்படுத்துகிற ரத்தத்தை குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்காக நினைத்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஐயா. கிருபை 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 கிருபை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாடின துறைமுகம் என்ற இடத்தில் அது சாதாரண விஷயங்கள் அல்ல. நாம் அதிலே சேர வேண்டும். கிறிஸ்துவ பயணம் என்பது ஏதோ நம்ம வாழ்ந்தோம் ஜீவித்தோம் மரித்தோம் என்ற இடத்தில் அல்ல. அதை தான் பவுல் கொரிந்தியர்ல சொல்றார். குடிப்போம் புசிப்போம் நாளை சாவோம் என்று இல்லை. நாம் அந்த இடத்தில் அல்ல, நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிற இடத்தில் நாம் இருக்கிறோம். ஏனால் அதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். எதை குறித்தும் கவலை இல்லை, எதை குறித்தும் அல்ல. அவர்கள் புசிப்பார்கள் குடிப்பார்கள், நாளைக்கு சாவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அந்த இடத்திலிருந்து நீக்கப்பட்டு நாளை என்று நாம் யோசிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவாலை சொல்லப்பட்டது, நாளைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கும் நாம் செய்தியை கேட்டோம். அப்படி பண்ண இடத்தில் நீங்கள் உங்களை சுத்தம் பண்ண வேண்டும். இன்றைக்கே சுத்தம் பண்ண வேண்டும். அங்கே செய்த சுத்திகரிப்பு என்ற இடத்தில் சுத்தம் நமக்கு ரொம்ப முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நமக்கு இன்றைக்கு இவைகளெல்லாம் இடத்தில் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அந்த இடத்தை கொஞ்ச நேரம் இதெல்லாம் நினைத்து கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிடம் இருக்குது, அதை நினைத்து ஆண்டவர் இடத்தில் கொஞ்ச நேரம் சொல்லுங்க. ஆண்டவரே இந்த இரக்கத்தை கேளுங்கள், சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாம் பார்த்தோம் பல அந்நிய வல்லமைகள் எல்லாம் நம்மளோடு இருக்கும் என்றால் அது சுத்திகரிப்பு நீங்கள் செய்ய வேண்டும். அநேகர் இன்னைக்கு ஆள்தான் மாறி இருக்க தவிர உள்ளைகள் எல்லாம் பழைய கலாச்சாரத்தை உள்ள வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றிக்கொள்ளணும். கலாச்சாரங்கள் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஐடல் வர்ஷிப் எல்லாம் உள்ளதான் இருக்குது. இன்னும் அவையெல்லாம் நீங்கணும். வெளி தோற்றத்தை மாத்திரமல்ல, உள்ளேயும் மாற்ற வேண்டிய இடத்தில் நாம் அதை கற்றுக்கொள்கிறோம் என்ற இடத்தில் வீட்டுக்கூட்டத்தில் அதை கற்றுக்கொண்டோம். ஏன்னா வீட்டுக்கூட்டத்துக்கு எல்லாரும் வந்தீங்க, அதை வச்சுதான் நான் சொல்றேன். சுத்திகரிப்பில் வேற ஒன்றும் இல்லை. இவைகளை நீக்கினால் இன்றைக்கே கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார் என்ற இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அதை நினைத்து கொஞ்ச நேரம் சுத்திகரியுங்கள். அல்லேலூயா சோத்திரம்யா சோத்திரம் 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 சோத்திரம்யா அல்லேலூயா சோத்திரம் 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 அல்லேலூயா சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா சோத்திரம் 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 சோத்திரம். சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நடக்கக்கூடிய இந்த சுத்திகரிப்பு, கொடுக்க போகிற செய்தி, சாட்சி தூது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆவிக்குள் மாற்றி தரும்படியாக ஜனங்களுடைய ஐக்கியம் எல்லாவற்றும் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பொல்லாத பெய்கள் கிரிகள் அந்தகார வல்லமைகள் எல்லாம் நீக்கப்பட்டு கர்த்தர்கள் எல்லாம் ஆவிக்குள் மாற்றி தரும் பரிசுத்த பந்தியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எடுக்கிற ஜனங்கள் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். தமிழ் பாடல் 319. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் என தமிழ் பாடலை பாடுவோம். 319. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன்
தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகாபரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகாபரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதின் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதின் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உண்மையே. சீர் மிகுந்திடுமே சுவிசேஷதனை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுப்பரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாயே சுப்பரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமே சுவிசேஷதனை கூறி
உயர்த்திடுவோம் உண்மையே. மிகுந்திடுமே சுவிசேஷதனை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களை தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெலுங்கு பாடல் 176, 176. నూతన యెరూషలేము పట్టణము. తెలుగు పాడల్. నూతన యెరూషలేము పట్టణము ఎండిగై అలంకరింపబడుచున్నది. నూతన యెరూషలేము పట్టణము ఎండిగై అలంకరింపబడుచున్నది. దేవుని వాసము మనుషులతో కూడా ఉన్నది. వాసము దేవుని వాసము మనుషులతో కూడా ఉన్నది. వారయనగు ప్రజలయంతురు వారాయనగు ప్రజలయంతురు ఆనందం ఆనందం ఆనందమే ఆనందం ఆనందమే. నూతన యెరూషలేము పట్టణము బెండిగై అలంకరింపబడుచున్నది. నూతన యెరూషలేము పట్టణము బెండిగై అలంకరింపబడుచున్నది. ఆదియు నేనే అంతము నేనే ఉన్నాను. ఆదియు నేనే అందము నేనే ఉన్నాను. దుఃఖము లేదు, మరణము లేదు, దుఃఖము లేదు, మరణము లేదు. ఆనందం ఆనందం ఆనందమే ఆనందం ఆనందం ఆనందమే. నూతన యెరూషలేము పట్టణము పెళ్లిగై అలంకరింపబడుచున్నది. నూతన యెరూషలేము పట్టణము పెళ్లిగై అలంకరింపబడుచున్నది. మైనది నది శివారు ఆశయనది నిషిక్తమైనది శివారు. ఎవరు దానిలో వెళ్ళలేరు, ఎవరు దానిలో లేనేరు. ఆనందం ఆనందం ఆనందమే ఆనందం ఆనందం ఆనందమే. నూతన యెరూషలేము పట్టణము పెళ్లిగై అలంకరింపబడుచున్నది.
తప్పికొను వారి తాగము తీర్చు నడులుగా తప్పికొను వారి దాగము తీర్చు నడులుగా జీవజలముల పోకయు కలదు జీవజలముల పూకయుగలదు ఆనందమానందం ఆనందమే ఆనందమానందమే నూతన యెరూషలేము పట్టణము పెళ్లిగై అలంకరింపబడుచున్నది నూతన యెరూషలేము పట్టణము పెళ్లిగై అలంకరింపబడుచున్నది దేవుని దాసులు ఆయనులో సేవించుచు దేవుని దాసులు ఆయనులే సేవించుచు ముగ దర్శనము సేజునందురు ముగ దర్శన సేయోంచయంతురు ఆనందమానందమానందమే ఆనందమానందమానందమే నూతన యెరూషలేము పట్టణము పెళ్లిగై అలంకరింపబడుచున్నది నూతన యెరూషలేము పట్టణము పెళ్లిగై అలంకరింపబడుచున్నది సియోనులో కోరే పిల్లయేమో లరాయి సియోనులో కోరే పిల్లయేముల లరాయి సియోన్ పర్వతం మీదే యనే సియోన్ పర్వతం మీదే యనే ఆనందం ఆనందమానందమే ఆనందమానందమానందమే నూతన యెరూషలేము పట్టణము పెళ్లిగై పడుచున్నది నూతన యెరూషలేము పట్టణము పెళ్లిగై అలంకరింపబడుచున్నది ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தமிழ் பாடல் 354. இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே. இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார் இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார் அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன் அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன் மரித்தவனாய் திரு சித்தமே நிறைவேற்றுவதே ஆகாரமே மரித்தவனாய் திரு சித்தமே நிறைவேற்றுவதே ஆகாரமே. இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார் இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார் கிறிஸ்துவுடன் மரணத்தின் மேல் சாயலில் இணைந்ததிலே கிறிஸ்துவுடன் மரணமதே சாயலில் இணைந்ததிலே
சுவே என்னில் சேவிக்கிறார். இனி நான் அல்ல பிழைப்பதென்னில கிறிஸ்தே சுவே என்னில் ஜீவிக்கிறார். திரையகன்றே சரீரத்தில் பரிசுத்த ஸ்தலம் வரவே திரையகன்றே சரீரத்தில் பரிசுத்த ஸ்தலம் வரவே வெறுத்திடவே சுயமென்னிலே தரிப்பேன் கிறிஸ்துவின் சிந்தையதை வெறுத்திடவே சுயமென்னிலே தரிப்பேன் கிறிஸ்துவின் சிந்தையதை இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்தே சுவே என்னில் சேவிக்கிறார். இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்தே சுவே என்னில் சேவிக்கிறார். கிருபையிலே நிதம் நிலைத்து திருமுகம் தரிசிக்கவே கிருபையிலே நிதம் நிலைத்து திருமுகம் தரிசிக்கவே கிறிஸ்துவினால் நிறைவதனை பெறவே விரைந்தே தொடர்ந்திடுவே கிறிஸ்துவினால் நிறைவதனை பெறவே விரைந்தே தொடர்ந்திடுவே இனி நான் அல்ல விளைப்பதென்னிலே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். தம்மை வழியாய் சிலுவையிலே தந்த இவன் வினாயே தம்மை வழியாய் சிலுவையிலே தந்த இவன் வினையே நினை கையிலே என் மகந்தனிலே எனக்கோர் மேன்மை வேறில்லையே. நினை கையிலே அகந்தனிலே எனக்கோர் மேன்மை வேறில்லையே. இனி நான் நல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்தே இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்தே சுவே என்னில் ஜீவிக்கிறார். கிருபையிலே நிதம் நிலைத்தே திருமுகம் தரிசிக்கவே கிருபையிலே நிதம் நிலைத்தே திருமுகம் தரிசிக்கவே கிறிஸ்துவினால் நிறைவதனை பெறவே விரைந்தே தொடர்ந்திடுவே கிறிஸ்துவினால் நிறைவதனை பெறவே விரைந்தே தொடர்ந்திடுவே இனி நான் அல்ல விளைப்பதென்னிலே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல விளைப்பதென்னிலே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். தம்மை பலியாய் சிலுவையிலே தந்த இவன் வினாயே தம்மை பலியாய் சிலுவையிலே தந்த இவன் வினையே நினை கையிலே என் மகந்தனிலே எனக்கோர் மேன்மை வீடுள்ளையே நினை கையிலே அகந்தனிலே எனக்கோர் மேன்மை
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மலையாள பாடல் 213 213 மலையாள பாடல். மல்பிரியனே മൽപ്രിയനേ എൻ യേശുനാഥാ മഹത്വത്തിൻ്റെ രാജനേ നീ ജീവനും നീ എൻ ബലവും എൻ രക്ഷിതാവും മാത്രേ. നീ എൻ ജീവനും നീ എൻ ബലവും എൻ രക്ഷിതാവും മാത്രേ. മൽപ്രിയനേ സ്വർഗീയ വിരിയോട്ട് എന്റെ ഉള്ളം സ്നേഹത്താൽ നിറഞ്ഞിടുന്നേ. നീന്റെ സ്വർഗീയ വിളിയായി ഓർത്ത് എന്റെ ഉള്ളം സ്നേഹത്താൽ നിറഞ്ഞിടുന്നേ. നിന്നിൽ മറഞ്ഞു നിൽഹിതം ചെയ്വാൻ എന്നെ വിടുന്നേ. என்னை வெடிஞ்சிடுனே நின்ஹிதரஞ்சோ നിന്നിതം செய்வான் என்னை வெடிஞ்சிடுனே என்னை வெடிஞ்சிடுனே மல்பிரியனே என் യേശുനാഥാ മഹത്വത്തിൻ്റെ രാജനേ നീ എൻ ജീവനും നീ എൻ ബലവും എൻ രക്ഷിതാവും മാത്രേ. നീ എൻ ജീവനും നീ എൻ ബലവും എൻ രക്ഷിതാവും മാത്രേ. മൽപ്രിയനേ പ്രിയനേ നിന്റെ ജ്ഞാനത്താലേ തിനവോ ശക്തി പകർന്നിടുന്നേ. പ്രിയനേ നിന്റെ പരിജ്ഞാനത്താലേ ദിനവും ശക്തി പകർന്നിടുന്നേ. ഭക്തിക്കും ജീവനും ஏற்றதெல்லாம் தந்து ஆக்கிடுனே വിജയയാക്കിടുനേ. பக்திக்கும் ஜீவனும் ஏற்றதெல்லாம் தந்து விஜயனாக்கிடுனே. വിജയയാക്കിടുനേ. மல்பிரியனே என் യേശുനാഥാ മഹത്വത്തിൻ്റെ രാജനേ നീ എൻ ജീവനും നീ എൻ ബലവും എൻ രക്ഷിതാവും മാത്രേ. നീ എൻ ജീവനും നീ എൻ ബലവും എൻ രക്ഷിതാവും മാത്രേ. മൽപ്രിയനേ ലോകത്തിൽ എനിക്കൊന്നുമില്ല എങ്കിലും നീ എൻ സമ്പത്താകുന്നല്ലോ. ലോകത്തിൽ എനിക്കൊന്നുമില്ല എങ്കിലും നീ എൻ സമ്പത്താകുന്നല്ലോ. കഞ്ചയല്ല ജീവിക്കുന്നതു ഞാൻ വിശ്വാസത്താൽ മാത്രമേ. വിശ്വാസത്താൽ മാത്രമേ. കഞ്ചയല്ല ജീവിക്കുന്നതു ഞാൻ വിശ്വാസത്താൽ മാത്രമേ. വിശ്വാസത്താൽ മാത്രമേ. മൽപ്രിയനേ എൻ യേശുനാഥാ മഹത്വത്തിൻ്റെ രാജനേ നീ എൻ ജീവനും നീ എൻ
ரட்சதாவு மாத்ரே நீரின் ஜீவனும் நீரின் பலவும் என் ரட்சதாவு மாத்ரே മൽപ്രിയനേ ഞാൻ കൃപാദനം പ്രാപിക്കുവാൻ എന്റെ പേർക്കായി സർവമും തികച്ചുവല്ലോ ഞാൻ കൃപാദനം പ്രാപിക്കുവാൻ എന്റെ പേർക്കായി സർവവും തികച്ചുവല്ലോ ജീവനിൽ വാഴാൻ കൃപയും നീതിയും സമുദ്രിയായി നൽകണേ സമുദ്രിയായി നൽകണേ ജീവനിൽ വാഴാൻ കൃപയും നീതിയും സമൃദ്ധിയായി നൽകണേ സമുദ്രിയായി നൽകണേ മൽപ്രിയനേ യേശുനാഥാ മഹത്വത്തിൻ്റെ രാജനേ നീ എൻ ജീവനും നീ എൻ ബലവും എൻ രക്ഷതാവും അത്രേ നീ എൻ ജീവനും നീ എൻ ബലവും എൻ രക്ഷിതാവും അത്രേ മൽപ്രിയനേ സിയോനേ ോണിൽ നിന്ന് നീ എനിക്ക് നൽകിടുന്നതും ചെങ്കോലും ഉപദേശവും സിയോണിൽ നിന്ന് നീ എനിക്ക് നൽകിടുന്നതും ചെങ്കോലും ഉപദേശവും നിന്നെ പോലാകുവാൻ എന്നെ ഒരുക്കുന്നെ നിൻ വരവിനാശയേ നിൻ വരവിനാശയേ നിന്നെ പോലാകുവാൻ എന്നെ ഒരുക്കുന്നെ നിൻ വരവിനാശയേ നിൻ വരവിനാശയേ മൽപ്രിയനേ യേശുനാഥാ മഹത്വത്തിൻ്റെ രാജനേ നീ എൻ ജീവനും നീ എൻ ബലവും എൻ രക്ഷതാവും അത്രേ നീ എൻ ജീവനും നീ എൻ ബലവും എൻ രക്ഷതാവും അത്രേ മൽപ്രിയനേ Hallelujah. 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 English hymn number 1. There shall be showers of blessing. There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessings we need. mercy drops wonders of falling. But for the Showers we plead, they shall be showers of blessing, precious reviving again. over the Hills and the valleys, sound of abundance the of rain, showers of blessings, showers of blessings we need. mercy drops wonders of Falling, but for the showers we plead. There shall be showers of blessings. Send them upon us, O Lord. Grant
unto us now a refreshing. Come and now honor thy word showers of blessings, showers of blessings we need. mercy does round us all, falling, but for the showers we plead. there shall be showers of Blessings, oh, that today they might fall. Now as to God we are blessing. now as on Jesus we call. Showers of blessing. Showers of blessings we need. mercy Love's wonders are falling. but for the showers we plead. There shall be showers of blessings if we but trust and obey. There shall be seasons refreshing if we let God have His way. Showers of blessing, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Words of blessing, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Hallelujah. Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த நாள் காலை வேளையிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முன்குறிக்கப்பட்ட நித்திய ஜீவனை நியமிக்கப்பட்ட வெளியேறப்பட்ட சியோன் எருசலேமின் வெளியேறப்பட்ட கற்களை தேவன் இந்த தேசத்திலே இந்த பகுதியில் கூட்டி சேர்த்து அவருடைய மகத்துவமான கிரிகளை செய்து வருகிற அவருடைய தயவுள்ள சித்தத்துக்காய் கர்த்தரை நான் நன்றியுள்ளத்தோடு சோத்தரிக்கிறேன். இது ஒரு அற்புதமும் இனிமையும் இது அற்புதமான ஒரு தேவன் நிகழ்த்தி கொண்டு வருகிற ஒரு காரியமாக இருக்கிறதுக்காக சோத்தரிக்கிறேன். இந்த மாதத்தில் நாம் 107 சங்கீதம் 30 வசனத்தில் அமைதி உண்டானபடியினால் அவர்கள் மகிழ்ந்தார்கள், நாடிய துறைமுகத்திற்கு கொண்டு போய் சேர்த்தார் என்று வசனம் சொல்லியிருக்குது. ஆங்கிலத்திலே வாசிங்க. 107 verse 30 in English. வாசிங்க. அமைதியில் உண்டானபடியினால் அவர்கள் மகிழ்ந்தார்கள். அமைதியில் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் இருந்தபோது 8-26 வசனம் மத்தேயு read in English 8:26. Then they are glad because they are quiet. So he guides them to their desired heaven. They are glad because there was quietness and he guides them to the desired heaven. ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். இதை இயேசு இந்த பூமியில் இருந்தபோது தன் சீஷர்களோடு கூட படகிலே அவர் பிரயாணப்பட்ட போது காற்றும் மழையும் கொந்தளித்ததை மத்தேயு 8:26 நமக்கு தெரிந்த விஷயம். அவர்களை அவர் கடிந்து கொண்டார். You rebuked them. You have little faith என்று சொன்னார். அற்ப விசுவாசிகளே என்று சொன்னார். அதற்கு பின்பு அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். முதலிலே தேவன் நம்மை திட்டுறார். 8:26 Matthew, he rebukes us first. You have little faith. நம்ம இன்னைக்கு யாரும் திட்ட விடுறதே இல்லை. We never allow anyone to rebuke us or chastise us or hard speech. இன்னைக்கு குழந்தைங்க விரும்புறதே கிடையாது, யாரும் விரும்புறது கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சுகர் கோட்டட் ஐஸ்கிரீம் ப்ளீஸிங் வேர்ட்ஸ் தான் விரும்புகிறோம். தட் டு திஸ் ஜெனரேஷன் இஸ் ஸோ வர்ஸ். நான் அதை ப்ராக்டிக்கலாக அனுபவத்திலே சொல்கிறேன். ஆனால் ஒன் ஆஃப் த கிரியேட்டிவ் பிரின்சிபல், தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்ததில் அவர் பாவித்த 10 பிரின்சிபலில் ஒரு பிரின்சிபல் யூ ரெபியூக்டு இன் இஸ் கிரியேஷன் என்று தான் சாலமன் எழுதுகிறார். ஞானம், அறிவு, புத்தி இதெல்லாம் ஒரு தன்மைகள், ஈச் எசன்ஸ் ஆஃப் கிரியேஷன். அதில் ஒன்று யூ ரெபியூக்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. கடிந்து கொள்களை விரும்புகிறவன் புத்திமான் என்று பைபிள் சொல்லுகிறது. இஸ் a wise person who accepts rebuking.
அதற்கென்று நாம் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, the purpose of the Holy Spirit unction, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய நோக்கம், not to speak in tongues or to exercise these spiritual gifts, ஆவியின் வரங்களை நம்ம பாவிப்பதற்கோ அந்நிய பாஷை பேசுறதுக்கோ அதற்கென்று அல்ல. ரூவா கொடைஷ் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த Holy Spirit-னுடைய பர்பஸ் என்னன்னா, to endure shame and reproach. நிந்தையும் அவமானத்தையும் நாம் we have to master immunity, you have to master shame and reproach. அது இந்த உலகத்திலே இருக்கிறதான எதிர்நிலை. shame and reproach என்று இந்த உலகம் cannot accept, cannot tolerate. அவங்க உடனே army of நான் என்கிறதான் ஒரு பெரிய ஒரு ஆர்மி வந்து நம்மை கூட்டிகிட்டு போயிட்டு it will land us in a safe place. So when we are ego discomforted, we run away. இதான் இந்த உலகம். ஆனால் ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னவென்றால், நிந்தை அவமானத்தின் மீது நமக்கு ஒரு ஆளுமை இருக்க வேண்டும், a mastery. அது மட்டும் இல்லை, நமக்கு flattery என்று சொல்லப்படுகிற மற்றவர்கள் நம்மை புகழும்போது, when others flatter us, narcissism என்று சொல்லப்படுகிற சுய புகழ்ச்சி, பெருமை, இவை இரண்டின் மீது நமக்கு இம்யூனிட்டி இருக்க வேண்டும். அது மீது நமக்கு ஒரு எதிர்ப்பு தன்மை இருக்க வேண்டும். இதுதான் பரிசாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அது இல்லாத சபைகளும் மார்க்கங்களும் ஒரு நாள் பரிதாபமாக முடிவடையும் என்பது வேதத்தினுடைய தீர்ப்பு. இந்த we are at the end of the last generation of redemption. நாம் தான் மீட்பின் கடைசி தலைமுறை. Anytime the Christ is going to appear in his glory. அதனாலே a mastery over reproach and shame, immunity over flattery and narcissism. narcissism என்று சொல்லப்பட்டு சுய மேன்மை, மேட்டிமை. flattery என்பது மற்றவர்கள் நம்ம புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் மீது நமக்கு ஒரு எதிர்ப்பு தன்மை வேண்டும். நிந்தை அவமானத்தின் மீது ஒரு ஆளுமை வேண்டும். இதெல்லாம் இதுக்காக தான் we are Christians. அதுக்காக தான் பரிசாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாடிய துறைமுகத்திற்கு கொண்டு சென்றார். இந்த இடத்துல நடுக்கடலில் காற்றும் புயலும் அழக்களிக்குது. ஐயோ ஐயனே எங்களை காப்பாற்றுன்னு கத்துறாங்க. உடனே அவர் எழுப்பி நின்று அவங்களை திட்டுறாரு. You have little faith, you rebuked them. அதுக்கு பின்பு தான் காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். நம்முடைய பிரச்சனைக்கு முன்னாடி தேவன் நம்மளை திட்டுவார். அதுக்கு ஒப்பு கொடுத்தால் பிரச்சனை சால்வ் ஆகிடும் ஈஸியாக. அப்புறம் நம்ம we will reach the desired destination of the heaven. 107ஆம் சங்கீதத்தை 4 பிரிவாக நம்ம பிரித்து நாம் தியானித்து வந்ததில் முக்கிய பகுதி என்ன தெரியுமா? ஒவ்வொரு பிரிவும் Psalm 107ல முக்கியமானது 4 பார்ட். They were lost in the wilderness, they were lost in imprisonment, they were lost in illness, disease, they were lost in shipwreck, கப்பல் சேதம். இந்த 4லையும் அவர்கள் செய்தது பியூட்டிஃபுல். Psalm 107 verse 6, verse 13, verse 19, verse 28. படிச்சா they cried unto the Lord. தேவனை நோக்கி அழுதார்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த மாதம் முழுவதும் நாம் how to weep, why to weep, where to weep, for what to weep என்று இந்த அழுகையை பற்றி பேசுகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அதை அனைத்தும் போலி கிறிஸ்தவர்கள், ஆல் ஃபேக் ஃபால்ஸ் கிறிஸ்டியன்ஸ், அந்த லாஸ்ட் பிட்டை மட்டும் கிழிச்சி they will have it as a motivation verse. என்ன மோட்டிவேஷன் வேர்ஸாக வச்சுப்பாங்க. என்னது? உங்கள் அழுகை சந்தோஷமாய் மாறும். ஆனால் 16:20 வாசிக்க கேளுங்க. 16:20. You read. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். The fake Christians, போலி கிறிஸ்தவர்கள் அந்த லாஸ்ட் லைனை மோட்டிவேஷன் லைனாக வச்சிருக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்படி மாறும்? You cannot tear apart the context of the Bible. வேதத்தினுடைய சார்பு வசனங்களை கிழிச்சிட்டு சும்மா ஏதோ ஒரு பிட் அண்ட் பீஸை பிட்டடிக்க முடியாது. நீங்களும் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷமாக இருக்கும். உலகம் சந்தோஷமாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஏன் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்கிறீங்க? நமக்கு சந்தோஷம் என்ற அந்த நாள் தேவன் குறித்திருக்கிறார். அப்போ தான் சந்தோஷப்படணும். நம்ம என்ன பண்ணுறோம்? உலகம் சந்தோஷமாக இருக்கிற அந்த சந்தோஷத்துக்கு கூட போய் நித்திய நிந்தையும் அவமானத்தையும் பெற்றுக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அவன் அப்புறம் இந்த உலகத்தான் தேவன் விட்டுட்டார். He doesn't care about them. நான் தான் நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா? 104ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்தில் எல்லா மிருகங்களும், உலகத்தில் தேவன் படைத்த அனைத்து சிருஷ்டிப்பும் அழகாக சொல்லியிருக்கு. The Lord God created the heaven and the earth and all the host of it. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதை வந்து சேஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வானத்தையும் பூமியும் சர்வசேனையும் சிருஷ்டித்தார். அந்த ஹோஸ்ட் ஆஃப் இட் அப்படின்னா எவ்ரிதிங் இன் இட்ஸ் பர்பஸ்.
இப்போ வானம் பூமியில் இருக்கிற அனைத்து கிரியேஷனும் ஈச் அண்ட் எவ்ரி கிரியேஷன் இஸ் டூயிங் காட்ஸ் வில். அதான் அதனுடைய அர்த்தம்ன்றாங்க. த லார்ட் காட் கிரியேட் ஹெவன் அண்ட் earth and all the host of it. அப்படின்னா everything is doing its will, everything is doing its purpose. ஒன்னை தவிர அது என்னது? அது ஒன்று மட்டும் தேவ சித்தம் செய்யல. அது எது? த serpent. நேற்று கூட நாங்கள் வண்டியில் வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்பம் நடுப்பாதையில் கருப்பும் மஞ்சையுமா பட்டு கிடக்குது. இவ்வளோ பெருசு. அது மேலே தான் எங்கள் வண்டி ஏறி அப்படியே போச்சு. we had a victory over it. நாங்கள் அது மிதித்து கொண்டு தான் நாங்கள் எல்லாம் மிதித்தோம். அதை மிதித்து ஜெயம் எடுத்து வந்தோம். இந்த தேசத்திலே தேவன் சத்துருவின் தலையை நசுக்கியிருக்கிறார். at the end of the third year பற்றி உங்களுக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் இயர் என்னது? பின்னோக்கி பார்த்தல், ரெட்ரோஸ்பெக்ஷன். பின்னோக்கி பார்க்குறதை நம்ம ஒவ்வொரு நாளும் பின்னோக்கி பார்க்கணும். பிட்டர் மெமரிஸ், ஐயோ அது வேணான் என்று பிட்டர் மெமரிஸை போக்குறதுக்கு தான் தண்ணி அடிக்கிறான், அதுக்கு தான் ட்ரக்ஸ் அடிக்கிறான், அதுக்கு தான் எங்கே போகிறான் பார்ட்டி பீச் எல்லாம் சுற்றிட்டு இருக்கிறான். டு கெட் ரிலீவ் ஃப்ரம் த மெமரிஸ். நமக்கு மெமரி இஸ் பீன் சாங்டிஃபைடு, மெமரி இஸ் கிளென்ஸ்டு. நம்முடைய நினைவுகள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நினைவுகள் எல்லாம் உணர்வுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கு. லார்ட் ஐ ரிக்ரெட், லார்ட் ஐ ரியலி ஐ கன்ஃபெஸ் மை சென்ஸ். அதிலே தான் நம்முடைய நினைவுகள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கு. யூ கேனாட் சப்ரஸ் யூ மெமரிஸ் த்ரூ ட்ரக்ஸ், த்ரூ ஆல்கஹால், த்ரூ த்ரூ லாய்ட்ரிங் அரவுண்ட். எல்லாம் பண்ண முடியாது. ஆர்ஏ டோரே என்ற ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரருடைய ஆஃபீஸில் அந்த காலத்தில் ஜாயிண்ட் பெரிய பெரிய மனிதர்கள்லாம் வந்து அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு உருளுவாங்களாம் தரையில். ஏன்? ஐயோ அவர் கான்ஷியஸ் இஸ் அவேக்கன்ட். அவன் குடும்பத்தை கெடுத்தோம், இவன் குடும்பத்தை கெடுத்தோம், இதை கொள்ளடிச்சோம், அதை கொள்ளடிச்சோம், எங்களுக்கு பயமாக இருக்குது. தட்ஸ் ஹெல், தட்ஸ் ஹெல். ஹெல் என்பது என்ன? 100% கான்ஷியஸ் வேலை செய்யும். அங்கே போதை மருந்தும் இருக்காது. இன்றைக்கி போதையை போட்டு தான் கான்ஷியஸ் சப்ரஸ் பண்ணுறாங்க. ஒன்றுமே இருக்காது. ஃபுல் ஸ்விங்கில் மனசாட்சி வேலை செய்யும்போது என்ன செய்ய முடியும்? அந்த வலியை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல தான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள், சுற்றி கொண்டிருக்கிறார்கள். பைபிள் சொல்லுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உலகத்தான் சிரிச்சிட்டு இருக்கிறான், சீக்கிரத்தில் எல்லாவனும் அள்ள போகிறான், ஒட்டு மொத்தமாக அள்ள போகிறானுங்க. எங்களை காப்பாற்றுன்னு அழுதாலும் ஒருவனும் காப்பாற்ற முடியாது. நோவா பேலை என்ற சம்பவம் நம்ம படித்தோம் இல்லையா? ஒருவனும் காப்பாற்ற மாட்டார். ஆனால் நம்மளது தான் த லாஸ்ட் லாஃப். ஈசாக் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா லாஃப்டா. ஈசாக் என்ற பெயருக்கு லாஃப்டா, சிரிப்பு. அப்போ ஈசாக்கின் பயபக்தியின் தேவன்னா ஈசாக்கின் சிரிப்பு, ஈசாக்கின் பயபக்தியின் தேவன். அப்போ ஈசாக்கை வந்து லாஃப்டர்னு போடணும். பயபக்தியின் தேவன், த ஃபியர் ஆஃப் த காட் ஆஃப் லாஃப்டர். அப்படி தான் மாற்றி பேசணும். சொல்லுங்கள், த ஃபியர் ஆஃப் த காட் ஆஃப் லாஃப்டர் தான் ஈசாக்கின் பயபக்தியின் தேவன். ஈசாக்கின் பயபக்தியின் தேவன், த காட் ஆஃப் த ஃபியர் ஆஃப் ஐசக். அந்த ஐசக்கை ஃபியர்னு லாஃப்டர்னு போட்டு பாருங்கள், சிரிப்புன்னு போடுங்க. சிரிப்பின் பயபக்தியின் தேவன். எப்போ சிரிக்க போகிறோம்? வி வில் ஹேவ் த லாஸ்ட் லாஃப். நமக்கு தான் கடைசி சிரிப்பு. நீ உலகம் சிரிச்சிட்டு இருக்குது, நம்ம அழுதுட்டுருக்குறோம். பை டூயிங் காட்ஸ் வெல் கஷ்டமாக தான் இருக்குது தேவ சித்தம் செய்கிறது. பட் வி வில் ஹேவ் த லாஸ்ட் லாஃப். அப்போ அவன் நித்தியமாக இட்டர்னலி தே வில் வீப். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறார். இந்த மாதத்திலே நாம் அழுது புலம்பி கண்ணீர் விட்டு நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, பின்னோக்கி பார்க்கறது மட்டும் இல்லை, அப்ஜெக்டிவ்லி நம்மை சுற்றியும் பார்க்க வேண்டும், நமக்கு உள்ளேயும் பார்க்க வேண்டும். அதுக்கு இப்படி பார்த்தோம் என்றால் நிச்சயமாக த 4th year நமக்கு will be a glorious year. மகிமையின் ஆண்டாக, நிறைவின் ஆண்டாக, பரிபூர்ணத்தின் ஆண்டாக நிச்சயமாக கொண்டு வரப்படும். நினைக்கிறதுக்கு வேண்டிக்கொள்ள வாஞ்சிக்கிறதுக்கும் அதிகமாக தேவன் கிரியை செய்ய போகிறாரு. காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, அனைத்தும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அது எல்லாத்தையும் அவர் ஏற்ற நேரத்தில் தர வல்லவராக இருக்கிறார். இந்த காலையில் அதோடு கூட இணைந்த இடத்தில் ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்க கேளுங்க. The book of Ruth, chapter 1 verse 9. ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9 வசனம். கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை மூத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, சத்தமிட்டு அங்கே அழுகிற ஒரு சம்பவம் இங்கே இருக்கிறது. இது வந்து the book of Ruth வந்து the history of Naomi and family. அவர்களுக்கு 2 மருமகள், அவங்க Moabites. இந்த ரூத் என்பவள் she belongs to a nation called Moabites. ரொம்ப மோசமான ஊர். அமலேக் என்பதை விட மோசமானது. Moabite people சாதாரண ஆளுகள் இல்லை. அவங்கள பற்றி இன்றைக்கி ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா வெரி cruel and cunning people, tricky people.
உங்களை ட்ரிக் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து பிடிங்கிடுவாங்க. சச் அ ட்ரைப், சச் அ பிளட் லைன், சச் அ ஜெனட்டிக்ஸ், சச் அ டிஎன்ஏ அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த டிஎன்ஏ தான் ரூத்துக்குள்ளே இருக்குது, ஓர்பாக்குள்ளே இருக்குது. இங்கே காட்ஸ் சிட்டி, காட்ஸ் லேண்ட், ஜூடா, பெத்லகேம், அங்கே தான் இருந்தவர் தான் இந்த நயோமி. எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. நயோமியோட ஹஸ்பண்டு, அவரோட 2 பிள்ளைங்க எல்லாம். அங்கே ஒரு ஃபெமைன், பஞ்சம் வந்தனால பஞ்சத்தை தேவனுடைய வீட்டிலே கொண்டு வந்தது தேவன் தான். பெத்லகேம் என்பது ஹவுஸ் ஆஃப் பிரெட். அந்த வீட்டில் பஞ்சம்னா அடங்கி இருக்கணும். தேவன் பஞ்சத்தை கொண்டு வந்தால் சும்மா உட்காந்து இருக்கணும். when God punishes, chastises, we have to accept it. ஏற்றுக்காமல் நம்ம வாட்டுக்கு வந்து புறப்பட்டு காசு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஊருக்கு மைக்ரேட் ஆகிட்டார். ஆஸ்திரேலியா போயிட்டார். சரி, கொஞ்சம் பெட்டர் கண்ட்ரி போவோம், அங்கே போய் சாப்பிடணும். அங்கே போகிற இடத்துல தான் இந்த ரூத்தையும் ஓர்பாவையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பையனுக்கும் 2 பொண்ணு, வெளிநாட்டு பொண்ணு, வேறு இனம், வேறு ஜீனே கல்யாணம் பண்ணிட்டார். அவங்க 2 பேர் யார் என்பது இவங்களுக்கு தெரியல. தே ஆர் வெரி க்ரூவல் அண்ட் கன்னிங் பீப்புள். அவங்கள பற்றி காட்ஸ் வேர்ட் என்ன சொல்லுது? டியூட்ரானமி 23:4-5 சேர்க்கவே கூடாது. அவங்கள சேர்க்கவே கூடாது. எத்தனை தலைமுறை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்குன்னு வாசிக்க கேளுங்க. கடகடன் வாசிங்க. ஐ எம் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம். 23 டியூட்ரானமி, உபாகமம் 23:4. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்களை அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராததின் நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசொப்பொத்தாமியாவின் ஊராகிய பேத்தோரில் இருந்த பேயோரின் குமாரன் பிள்ளையாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தின் நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். 4 அடுத்தது. உன் தேவனாகிய கர்த்தர் பிள்ளையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல். 23 தானே? 4:5 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பிள்ளையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். நீ உன் ஆயுசு நாட்களுக்களவும் ஒரு காலும் அவர்களை சமாதானத்தையும் நன்மையையும் தேடாதே. ஏதோமியனை அருவருக்காயாக அவன் உன் சகோதரன், எகிப்தியனை அருவருக்காயாக அவன் தேசத்திலே பரதேசியாய் இருந்தாய். 3ஆம் வசனம் வாசிங்க. verse 23:3. அம்மோனியனும் மோவாபியனும், அதான் வேணும். அப்ப ஆங்கிலத்துல 4, இதுல 3. ஓகே. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும், அதான் வேணும். 10 தலைமுறை, 10 generations. the Moabites உள்ள வரக்கூடாது. 10 தலைமுறை. அப்ப என்ன ஆகுது? 10 தலைமுறைக்கு அப்புறம் ஏதோ ஒரு ரிஃபைன்மெண்ட், ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வரப்படுது. இந்த மோவாபைட்ஸ்குள்ள அந்த 10th generation தான், 10th 11th தான் ரூத். according to God's word. மோவாபைட் தான் இந்த அம்மா, பட் she was the 11th generation. உள்ள வர்றாங்க. 11th generation உள்ள வரும்போது ரூத்துன்ற சம்பவம் இந்த இடத்துல உட்காந்து புலம்பி அழுறாங்க. என்ன நடந்தது என்றால், மோவாபைட் நாட்டில் இந்த நயோமி என்று சொல்லப்படுகிற தாய், சொன்னேன் இல்லையா, பஞ்சம் வந்தனால ஊர் விட்டு இமிகிரேட் ஆகி வேறு ஊருக்கு போயிட்டாங்க, மைக்ரேட் ஆகி. அங்கே போன இடத்தில் 2 மகன்களும் செத்து போயிட்டாங்க, அப்பாவும் செத்துட்டார். இப்போ விடப்பட்டது 3 லேடிஸ். தேவனுடைய ஊரை சேர்ந்த நகோமி, மோவாபை சேர்ந்த ரூத்தும் ஓர்பால், 2 பேர் இப்படி கைவிடப்பட்டு வந்த இடத்துல ரூத்து மீண்டுமாக தேவனுடைய வீட்டிலே செழிப்பு இருக்குது, ப்ராஸ்பேரிட்டி வந்துருச்சு, சாப்பாடு கிடைக்குதுன்னொன்னே, சரி நம்ம ஊருக்கே போகலாம், இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே தான் எல்லாத்தையும் இழந்துட்டுமேன்னு சொல்லி திரும்பி அங்கே வருகிற இடத்தில் இந்த 2 ஸ்திரீகளும் கூட வராங்க. இந்த 2 லேடிஸும் வரும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீ போயிடு, நான் உனக்கு எங்கள் ஊரில் வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் லாஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஸ்ட்ரிக்ட் லா இருக்குது, ரூல் இருக்குது, எங்களுக்கு தேவன் இருக்கிறாரு, ஜனங்க இருக்குது, எங்களது ரொம்பவே வந்து கண்ட்ரோல்டு சொசைட்டி, எங்களுக்கு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாதுமா போயிடுங்கம்மான்னொன்னே. அப்போ தான் அந்த 9ஆம் வசனத்தில் அழுறாங்க. 14ஆம் வசனத்தை வாசிக்க இருக்கணும். சாப்டர் 1 verse 14. 9 தான் 2 பேரும் உட்காந்து ஓன்னு அழுகுறாங்க. அழுகை அங்கே நடக்குது, எல்லாம் அழுகுறாங்க. ஏன்னா பிகாஸ் செப்பரேஷன் வரனால. அடுத்தது 14 verse 14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். திரும்பி உட்காந்து அழுகுறாங்க. நிறைய பேச்சுவார்த்தைலாம் நடக்குது. மாமியார் சொல்கிறேன், இல்லைம்மா நீ போ, செட் ஆகாது, நான் இனி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, எனக்கும் புள்ள இல்லை, நான் போய் எங்கே போய் தேடுவேன், என்கிட்ட சொத்து சொக்கெல்லாம் இல்லை, போயிடுங்கம்மா, நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போங்க, உங்கள் அப்பா வீட்டுக்கு போங்க, புருஷனை பார்த்துட்டு போங்கம்மா அப்படின்னோடனே 2 பேரும் மீண்டும் அழுதுங்க. வாசிங்க 14.
அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். அப்படியே போயிட்டா அந்த அம்மா. ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அந்த அம்மா கிளம்பிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. பார்டர் லைன் கிறிஸ்டியன்ஸ். ஒரே ஒரு முத்தம், அதோட அப்படியே எஸ்கேப். டைம்லாம் இல்லை, எல்லாரும் பேசலாம், நல்ல சப்ஜெக்ட்டு, பட் ஐ டோன்ட் நோ டைம். இன்னைக்கு ரொம்பவே டைம் ஷார்ட்டாக இருக்குது. அதனால் முத்தமிட்டு பார்டர் லைனில் அப்படியே அந்த மாதிரி எஸ்கேப் ஆயிடுச்சு. பார்டர்லேயே இதுதான் எதிர்பார்த்துச்சு ஓர்பா. இன்னைக்கு நிறைய பேர் ஓர்பாலை போல் எப்போ எஸ்கேப் ஆகலாம் என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் மோவாப் என்ன உண்டாகும்? மோவாபின் மீது தேவன் பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வந்து மோவாபை கட்டமண்ணு குட்டிச்சவராக மாற்றி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டார். மோவாப் வாஸ் டிஸ்ட்ராய்ட் லேட்டர் ஆன். ஆனால் தொடர்ந்து வாசிக்க கேளுங்களேன். ரூத்தினுடைய கதை என்னன்னு பாருங்க, வாசிங்க. ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அதுதான் முக்கியம். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். She claved on to her. அதான் முக்கியம். இந்த பற்றி கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். நாம் தேவனை பற்றி கொள்ள வேண்டும், தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எதையும் யாரையும் சார்வது நிரந்தரம் இல்லை. cleave on to God. அவருடைய ஊழியர்கள். இந்த இடத்துல நகோமி என்பது எல்லாவற்றையும் இழந்த அவருடைய ஊழியர்கள். தேவனுக்காக, தேவனுடைய வீட்டுக்காக தங்களை அர்ப்பணித்த ஊழியர்களை பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் தேவனை பற்றி கொள்வது. we have to identify them. அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு பற்றி கொள்ள வேண்டும். இந்த பற்றுதல் என்பது ரொம்ப முக்கியம். இசைவாய் இணைந்து பற்றி கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் உன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். மறுபடியும் அந்த அம்மா சொல்லுது, போயிடுமா, அவ தான் போயிட்டாலே, முத்தம் கொடுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்கும் தன்னுடைய தெய்வத்துக்கு பின்னாடி போயிட்டா, நீ போ என்று சொல்லும்போது ரூத் என்ன பதில் சொல்றாங்கன்றதான். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். அது எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க. உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்கிட்ட நீ பேசக்கூடாது. மேடம், ஒரு மூவிங் இடம், எல்லாம் அழுது எமோஷனலி புரோக்கன்னஸ் இருக்கு, எல்லாம் இருக்குல்ல. திரும்பி போகிறதை குறித்து என்னிடத்தில் பேச வேண்டாம். ஏன்? என்ன நடந்தது? என்ன நன்மையை ரூத் நீ அனுபவிச்ச? நீ ஒரு மோவாபைட் லேடி, அது கூட ராயல் பிரின்சஸ் என்று அவளை பற்றி சொல்லியிருக்கு. சாதாரண ஆள் கிடையாது ரூத் வந்து ஷி பிலாங்ஸ் டு அ வெரி ராயல் ஃபேமிலி அப்படி என்று தான் வரலாறு சொல்லுது. வெல் டிஃபைன்ட் அண்ட் ரிஃபைன்டு லேடி ஃப்ரம் அ வெரி ராயல் ஹவுஸ். அப்படிப்பட்ட இடத்துலேருந்து ரூத் வர்றாங்க. ரூத்தர் சொல்கிறாங்க, போயிடுங்க, நீங்கள் வராதிங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லைன்ற இடத்துல திரும்பி போவதை குறித்து இடத்தில் பேச வேண்டாம் என்றால், இந்த ரூத்தினுடைய மேல் விழுந்த நகோமின் தாக்கம் என்ன? வாட்ஸ் இம்பேக்ட் ஷி ஹேட் ஃப்ரம் நயோமி? ஒரு நல்லது நடக்கலையே. அங்கேருந்து வந்தாங்க, சொத்தை இழந்தாங்க, புருஷனை இழந்தாங்க, மாமனாரை இழந்தாங்க, எல்லாத்தையும் இழந்த இடத்துல இந்த தேவனை பின்பற்றி என்ன பிரயோஜனம்? எவ்ரிதிங் இஸ் லாஸ். எல்லாமே வீணாக போச்சு. ரூத்துக்கு தெரியாதா? இவ்வளோ கொடுமைக்கார ஆண்டவர் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையே. சொத்து தான் பிடுங்கினாரு, எல்லாத்தையும் பிடுங்கினாரு. எதுக்கு ஆளுகளை கொன்னாரு? எதுக்கு நகோமியுடைய வீட்டுக்காரரை கொன்னார்? மாமனாரை சாவடிச்சிட்டாரு, புருஷனை சாவடிச்சிட்டாரு, அக்கா வீட்டுக்காரை கொண்டுட்டாரு. இப்போ நீ என்னத்துக்கு இந்த தேவன் கூட வந்துக்கிட்டு இருக்க? இதுதான் கேள்வி. திரும்பி போவதை குறித்து என்னிடத்தில் பேச வேண்டாம். ஒரு நன்மையை ரூத் நீ அனுபவிக்கலையே, அப்புறம் என்னத்துக்கு இந்த தேவனும் இந்த குடும்பமும் இந்த வீடு உனக்கு? போய் தொலைய வேண்டியதானே. ஆனால் நகோமி ஏதோ ஒன்றை பேசினது அவரிடத்தில் மிக தெளிவாக இருக்கிறது என்பது புரிகிறது. அந்த என்ன பேசியிருக்கிறார்கள் என்பதுதான் ரூத் சொல்றதை கேளுங்க. 16 இருந்து. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ போகிற இடத்துக்கு நான் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். நீ தங்குற இடத்துல நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன் ஜனம் என் ஜனம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய தேவன் என் தேவன். வாசிங்க. நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து, நீ மரணம் அடைகிற இடத்தில் நான் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். எவ்வளோ பெரிய ஒரு இணைப்பு இதுதான். அவர்கள் அழுதார்கள். யாரோ ஒரு அந்நிய ஒரு ஸ்திரீ, மோவாபைட் லேடி, ஏதோ கொஞ்ச கால ஒரு உறவு. நவோமியினுடைய ரத்த உறவும் இல்லை, ஒன்றும் இல்லை. யாரோ போன இடத்துல அங்கே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, செத்து போயிட்டாங்க, அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு தானே. அவங்க சொன்னதை பாருங்க, திரும்பி போவதை குறித்து என்னிடத்தில் பேச வேண்டாம். உன் தேவன்
நீ போகிற இடத்துக்கு நான் வருவேன். உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். நீ எங்கே தங்கியிருப்பாயோ அங்கே நான் தங்கியிருப்பேன். நீ எங்கே மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறாயோ அங்கே நான் மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன் என்று அறிக்கையை செய்த இடத்தில் இந்த 4ஆம் ஆண்டு இந்த புதுப்பிக்கிற இந்த அறிக்கை நமக்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டும். இந்த அப்போஸ்தல உபதேசத்தோடு, அந்நியனத்தோடு, அப்பம்பிக்க ஜபத்தோடு, இந்த ஊழியத்தோடு, இந்த உபதேசத்தோடு திரும்பி போவதை குறித்து பேச வேண்டாம் என்ற இடத்துல நாம் ஒவ்வொரு உறுதிப்பட வேண்டும். மோவாப் என்பது 10 தலைமுறைகள் சபிக்கப்பட்ட இடம். இந்த ரூத் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம், மிகப்பெரிய நகோமியிடத்தில் பற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம், நம்முடைய தேவன் தயவு நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர். அவர் அன்பும் தயவும் நீடிய பொறுமை சாந்தமும் இரக்கமும் நிறைந்தவர் என்பதுதான் நயோமி ரூத்துக்கு கற்றுக் கொடுத்த பாடமாக இருக்கிறது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் இழந்தார்கள்? இந்த தேவனுடைய அடிப்படை தன்மை என்ன? அடிப்படை தன்மை நம்முடைய தேவனுடைய the essence of God is peace, mercy, kindness, compassion, benevolence, fruitfulness. இதெல்லாம் தான் அவருடைய அடிப்படை தன்மை. பின்பு எதற்கு இந்த chastisement, இந்த severity, இந்த கண்டிப்பும் இந்த சிக்ஷை எதற்காக? நாம் வழி தவறி போகும்போது, பாதை மாறி போகும்போது கர்த்தர் தான் நேசிக்கிறவர்களை சிக்ஷிக்கிறார். பவுல் அதை எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, தகப்பன் சிக்ஷியாத பிள்ளை உண்டோ? Is there a child the father does not chastise? தகப்பன் சிக்ஷைக்கு ஒப்பு கொடுக்காத எந்த பிள்ளையும், அதை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சர்பத்தின் வித்து. It is a seed of the serpent. எதை வேணா தின்னும். ஆனால் 104ஆம் சங்கீதம் 26 தான் முக்கியம். நீங்கள் இந்த காலையில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு உணர்வுக்குள் கொண்டு வாங்க. 26 பாலசிங்கம் இறை தேடி தன் ஆகாரத்திற்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறது. 104:26 வாசிங்களா? Read that. The young lions roar after they pray. The young lions roar after they pray. And seek their food from God. Seek their food from God. Young lion புல்ல தின்னாது, பேப்பர் தின்னாது, குப்பை தொட்டியில் இருக்கிறது கிளறி தின்னாது. யங் லயனுக்கு சாப்பாடு வேணும்னா அதற்கு தேவன் இதுதான் சாப்பிடணும்னு அதுக்கு டேஸ்ட் இருக்குது, டேஸ்ட் பட்ஸ். அதை போய் கேட்கும், எனக்கு மான் கொடுங்க, முயல் கொடுங்க கேட்கும். உடனே கொடுப்பாரு தேவன். த பெஸ்ட் ஃபுட். அதுபோல் ஒவ்வொரு மிருகமும் தேவனை கேட்கிறது. ஒன்று தான் கேட்கல. அது என்னது? serpent. அதை தேவன் சொல்லிட்டாரு, நீ சபிக்கப்பட்டாய், என்னை விட்டு போ, நாசமா போ, மண்ணை தின்னு போ. மண் இஸ் ஃப்ரீலி அவைலபிள் எவ்ரிவேர் எனிவேர். எங்கே வேணா மண் இருக்கு, அது போய் தின்ன வேண்டியது தான். பசி எடுத்தால் தேவனை ஏன் கேட்கணும்? அவ்வளோ மண் கிடைக்குது, எடுத்து தின்ற வேண்டியது தான். இன்றைக்கு நாம் சர்ப்பத்தின் வித்தாக கிடைப்பதை பார்ப்பதை எல்லாத்தையும் எம்ப்ரேஸ் பண்ணி அது எல்லாத்தின் மீது பிரியம் கொண்டு நாட்டம் கொண்டு சுற்றிக்கிட்டு இருப்போம் என்றால் we are serpent's seed. ஓர்பாலினுடைய லைன். தேவன் நம்மை அவர் சிக்ஷிப்பது உறுதி. அதனாலே தேவன் உங்களுக்கென்று சிறப்பானவற்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், மேன்மையானது ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு வீட்டை கட்டப்போகிறார். ஒவ்வொருவருக்கும் தனி வீடை கட்ட இருக்கிறார். each one will have their own individual house. அது லிட்ரலாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், ரெண்டையும் தான் நம்ம எடுக்கணும், both literally and spiritually. பரிசுத்தவான்கள் காலத்தில் டிபிஎம் பரிசுத்தவான்கள் பெரியவங்க நிலம் வாங்கக்கூடாது, வீடு கட்டக்கூடாதுன்னு எல்லாம் அந்த காலத்தில் பெருசுங்க சொல்லிச்சு. எங்கள் அப்பா பார்ட் ஆஃப் தட். இப்போ ஒரு 87 years old, ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் கூட இருந்தார். ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் எல்லாம் அவருக்கு பேசினதில் அவர் கோட்பாடாக இருந்தார். இப்போ பெருங்குடிக்கு நீங்களாம் வந்தீங்க, நம்ம இருக்கிறதுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் லேண்டெல்லாம் காலி. எல்லாம் சொன்னாங்க வாங்குங்க. இதை அப்போ ரிட்டையர்ட் ஆகிற டைம் வேறு, வாங்குங்கன்னு வாங்க மாட்டேன்ட்டேன். இயேசு வரார், நான் போகணும், அதான் எனக்கு பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுத்தாங்கன்னார். எதையுமே வாங்க மாட்டார். லேண்ட் அசட்டா நோ நமக்கு இருக்கிறதுல இருப்போம்வார். ஆனால் அந்த பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுத்த அதே பெண்டகாஸ்டல் மிஷன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக பண்ணி இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் நிலம் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மாறிட்டாங்க. இன்றைய தலைமுறை அது வந்து என்னது மாறிடுச்சு. அன்றைக்கு பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் கேட்டு தேவன் விசுவாசத்தில் கொடுத்தா வாங்கி அந்த ஃபெய்த்தோமை நடத்தினாங்க. அடியார் என்பது தான் இன்டர்நேஷ்னல் ஃபெய்த்தோம். அடியார் இன்டர்நேஷ்னல் ஃபெய்த்தோம் ட்ரைனிங் சென்டர் அடையார். அப்புறம் தான் இரும்புலியூர். அந்த ட்ரைனிங் சென்டரில் தான் எங்கள் அப்பா வந்து 1970 அந்த லேண்டில் வாடகை இருக்கார். அப்போ பாஸ்டர் எம்ஜி ஏப்ரஹாம் என்பவர் டெல்லி சென்டர் பாஸ்டர். அவர் அங்கே என்ன பண்ணியிருக்காரு, வந்து அப்பா பார்க்க விசிட்டிங் சென்னைக்கு வந்தால், இன்னும் சாரி அந்த டைமில் அவர் சென்னையில் பாஸ்டர். அப்பா வந்து பார்க்க வருவாராம் அடையாரில் விசிட்டிங். அப்போ எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல நமக்கு ஃபெய்த்தோம் வேணும். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நீ ஜோம் பண்ணு, கர்த்தர் தருவார்.
காசு இருக்குன்ட்டு எதையும் வாங்க முடியாது, காசு இருக்குன்ட்டு எதையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. வி ஹேவ் டு வெயிட் ஃபார் காட். பாலசிங்கங்கள் இறை தேடி கத்தர்காய் காத்திருக்குது இல்லையா, தேவன்கிட்ட கேளுங்க. தேவன்கிட்ட ஆஸ்க் தி லார்ட். தேவன்கிட்ட கேட்கணும். கேட்கும்போது அவர் வாய்க்க பண்ணுவார், தருவார். அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்கிற வாக்குத்தத்தம். அந்த 104:26 தான் எனக்கு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லணும்னு வந்துட்டே இருக்கு. 106:26 தமிழ்ல வாசிங்க. பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படிக்கு தேடும். நம்முடைய தேடல் தேவனிடத்திலிருந்து கிடைக்கணும். whatever you desire, you wish, தேவனிடத்தில் கேளுங்க, அந்த தேடலை அவர் தருவார். தரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். he will not refuse you. எதா இருந்தாலும் சரி வாழ்க்கையில தேடி கேட்டுருக்கு. அப்போ அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அந்த லேண்ட் ஓனர் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா, அத்தனை ஏக்கர், ஒரு பெரிய இடம். அவர் என்ன சொல்லியிருக்கார், லேண்ட் ஓனர், எங்கள் அப்பா பேர் ஞானதாஸ், நீ வந்து இதில் ஒரு கொஞ்சம் இடத்த எடுத்துக்கோ, எனக்கு மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் 50 ரூபா கொடு. அந்த காலத்தில் 50 ரூபா. உனக்கு ஒரு பாட்டை எடுத்துக்கோ, மீதியை நான் தர்மத்துக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார் தெரியுமா, இதான் நல்லதுன்னு சொல்லி டிடி ட்ரை டு கிராப் இட். அவர் என்ன பண்ணியிருக்காரு, தேவன்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவரே இந்த ஆள் தர்மத்துக்கு கொடுக்குறான்றான், இந்த இடத்தை தேவனுடைய ஆலயத்திற்கு அவன் கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறார். தரிசனத்தில் அந்த பூசாரி தரிசனத்தில் வெள்ளச்சிப்பா போட்ட ஒருத்தர்கிட்ட அவர் கையை பிடிச்சி இந்த ஆளுகிட்ட போய் நீ இந்த இடத்தை கொடு என்று அந்த லேண்ட் ஓனருக்கு தேவன் தரிசனத்தில்னு சொல்லியிருக்கிறார். அவர் வந்து ஏம்பா உன் வீட்டுக்கு வருவாங்களே இந்த வெள்ளை எல்லாம் ஜிப்பா போட்டு, அவங்க யாருப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. 1 மாதம் சென்று அவர் சொல்லியிருக்காரு, அவங்கெல்லாம் ராயபுரத்தில் இருக்காங்க, இந்த இடத்த அவங்களுக்கே கொடுக்க போகிறேன்னு இருக்கார். இவர் கூட்டிகிட்டு போய் கொடுக்க, பாஸ்டர் சீஜான்கிட்ட லேண்டை கொடுக்க, அதுக்கப்புறம் அடையாறில் இன்டர்நேஷ்னல் ஃபெய்த்தும் அந்த இன்டர்நேஷ்னல் இந்த பெண்டகாஸ்டல் மிஷின் எல்லா இடமும் இருக்கும். இந்த ஊரில் என்ன சர்ச்சின்னு தெரில எனக்கு, அது பேர் ஒரு ஊருக்கு ஒரு பேர் வைப்பாங்க, இன்டர்நேஷ்னல் மூமெண்ட் அது. அதில் 5 பேர் சாட்சி, எங்கள் அப்பா ஒரு சாட்சி. அவர் சொன்னார், கல் வாங்கி கொடுத்தேன், மண் வாங்கி கொடுத்தேன்னார். அவருக்கு இந்த 1 லாரி கல் 1 லாரி மண் வாங்கி கொடுத்தேன்னார். கூட ஒரு 2 லாரி 3 லாரி வாங்கி கொடுத்தா நாங்கள் நல்லா இருந்திருப்போம் இன்னைக்கு. இன்னுமே இப்போ என்ன குறை ஒன்றும் இல்லையே, மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. மறைமூர்த்தி, மறைனால இதுதான், எல்லாத்தையும் அவன் திருடி எடுத்துக்கிட்டான். மூர்த்தி என்றால் தெய்வ வடிவுடையவர். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னாங்க. கண்ணா என்றால் த பிலவட், வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்மளது தான். ஸோ என்ன குறை இருக்குது? ஆனால் சொல்கிறேன், பிதாக்கள் பிள்ளைகளுக்காக நாம் விதைப்பதை அவர்கள் அறுப்பார்கள். தவறு செய்திருந்தால் நாம் உணரும்போது அவர்கள் நல்லதை அறுப்பார்கள். இதான் சொல்கிறோம், கத்தடத்தில் கேட்க தேடி வாங்குவேன். உலகத்திலே இந்த தலைமுறையில் இந்த காலகட்டத்தில் பெண்டகோஸ்டே உலகத்திலேயே இல்லாத சத்தியத்தை நம்ம பேசலையா? நீ பேசலையா? நம்ம இன்னைக்கு சொல்லுங்க பார்ப்போம். பாஸ்டர் சி ஜான், பாஸ்டர் எம்ஜி ஏப்ரஹாம், பாஸ்டர் ஏசி தாமஸ், பாஸ்டர் எஸ்பி அர்னஸ்ட், அவர்களெல்லாம் இருந்த அந்த இடத்துல என் தகப்பன் மிகப்பெரிய தலைவர்கள். அதாவது they are the great saints of Pentecostal mission. அவர்கள் நடுவில் அவர் சொன்னார் ஒரு சாட்சி, அவருடைய சந்ததி நாம் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து அதே உபதேசத்தை பல கோணத்தில் பல வடிவத்தில் அவங்களுக்கு சேர்த்து பேசலையா? அது காரணம் என்ன? ஒரு மனிதனுடைய தியாகம். ஒரு மனிதன் தேவனை கேட்டு, அன்னைக்கு கேட்காம 50 ரூபா கொடுத்து ஒரு லேண்டை அடிச்சிருந்தா இன்னைக்கு அது அந்த இடம் வந்து உங்கள் கேஎல்ல கூட அடையாறுன்றது கேஎல் ப்ராப்பர்ட்டியை விட வேறு லெவல். அது எங்கள் ஊர் ப்ராப்பர்ட்டிலாம் வேறு. நாங்கள் டோக்கியோவுக்கு நியூயார்க்குக்கு நிகராக இருக்கிறோம். அந்த அளவுக்கு ஏற்றி வச்சுருக்கிறாங்க. ரோடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆனால் ஏற்றி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ரியல் எஸ்டேட். அவர் நினச்சிருந்தா அதை கொலை அடிச்சுட்டு உக்காந்துட்டு போயிருக்கலாம்ல. தேவனுக்கென்று பெற்றுத்தா தான் தேவனை தேட வேண்டும், தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அந்த சர்ப்பத்தின் வித்து என்ற இடத்தை விட்டு வெளியே வரணும், தேவனுடைய வித்து என்ற இடத்திலே வரணும். ரூத் தேவனுடைய வித்து என்ற இடத்திலே வருகிறார். அதற்கான அடிப்படை கோட்பாடு என்ன தெரியுமா? இரக்கம். தேவனிடத்திலே வந்து நம்ம நன்மை பெறுவதற்கு நமக்கு வேண்டியது த கைண்ட்னஸ். அந்த ஜெனராசிட்டி அண்ட் கைண்ட்னஸ் என்பது தான் ரூத் பெற்றுக்கொண்டு பின்னே வர்றாங்க. இதற்கு பின்பு தான், நீ போகிற இடத்துக்கு நான் வரேன், உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், எங்கே தங்குறியோ தங்குறேன், நீ எங்கே சாவியோ அங்கே செத்து நான் அடக்கம் பண்ணுறேன். அடிப்படை கோட்பாடு ஜெனராசிட்டி அண்ட் கைண்ட்னஸ். இது 2 தான் இஸ்ரவேல் தேவனுடைய 2 முக்கியமான தன்மை. இஸ் பெனவலண்ட் அண்ட் கைண்ட். அதுதான் அவர் பேர் யாவே. இருக்கிறேன் யாவே என்றால் ஐம் கைண்ட், ஐம் பெனவலண்ட், ஐம் மெர்சிஃபுல். ஆனால் எலோகிம் என்ற வார்த்தை என்பது அவர் வந்து பவர்ஃபுல் அண்ட் ட்ரான்சென்ட். ஆனால் இங்கே என்ன தெரியுமா? ஐ கனெக்ட் வித் யூ, ஐம் கைண்ட். இதை தான் ரூத் பெற்றுக்கொண்டார்கள். இந்த 4ஆம் ஆண்டிலே இரக்கம் நிறைந்தவர்களாக, மனதுருக்கம் நிறைந்தவர்களாக, தயவுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ரூத் அது 2ஐயும் பின்பற்றிக்கிட்டு வந்தா. ஷீஸ் அ ராயல் லேடி. ஆனால்
தன்னுடைய மாமியாருக்கு வேலைக்காரியாக இருந்து பணிவிடை செய்தார்கள். ஆனால் ரூத் யார் தெரியுமா? த கிரேட் கிரேட் கிராண்ட் மதர் ஆஃப் த கிரேட் கிங் டேவிட். சும்மா இல்லைங்க. when you humble yourself, தாழ்த்தி நாம் பணிவிடை செய்யும்போது நம்முடைய சந்ததி they will become the royal seed, not the serpent seed. சர்பத்தின் வித்து அல்ல, the royal seed. ராயல் சீட். என்னுடைய அப்பாவங்கெல்லாம், என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய் எல்லாரும் பெரியவங்க கையகால அமுத்தி விட்டு அவங்களுக்கு பணிவிடை செய்தார். என் ஆவிக்குரிய தாய் கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கோவம் வந்து அந்த அம்மாச்சிகள்லாம் திட்டுவேன், உன்னை இனிமேட்டு உனக்கு கதை சொல்ல மாட்டேன்னுவாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு முறை சொன்னாங்க, ராத்திரி 11 மணிலேருந்து அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி படுத்தாங்க. அம்மாச்சி செல்லம்மா சாண்ட பிள்ளை அக்கா. நான் கை அமுத்தினேன். காலையில் 3:45 அவங்க அப்போ தான் எந்திரிச்சு, என்னம்மா நீ தூங்கலையா அப்படின்னாங்க. நான் 11லேருந்து 3:45 வரைக்கும் நான் அவங்க காலெல்லாம் அனுப்பி விட்டேன். நான் எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு. பிகாஸ் ஐ லவ் ஹர். உங்களை கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணிட்டாங்க உங்களை அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நோ, ஐ டிட் இட் அவுட் ஆஃப் ஜாய். அப்போ நான் திட்டின உடனே எனக்கு கதை இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். 3:45க்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி டாய்லெட்டெல்லாம் கழுவி அங்கே அந்த பெரிய அக்காவுக்கு அந்த டாய்லெட்டை கொடுக்கணும். அவங்க போயிட்டு வந்து அதுக்கப்புறம் 4 மணிக்கு ப்ரைஸிங்க்கு கண்டினியூ பண்ணுவாங்க. சரி, அவர்கள் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் மதர். அவர்கள் கடலுக்குள்ளே போயிட்டாங்க. வாட் இஸ் எ மெரிட்? அதனுடைய புண்ணியம் என்ன? அந்த அம்மாச்சியுடைய மக்கள், அந்த அம்மாச்சியுடைய மக்கள் அநேகம் பேர், அவர்கள் வந்து என்ன ஊர், இந்த கேரளா, இந்த மலையாளிஸ், இன்னைக்கு கூட பாட்டு பாடணும். அவங்க எல்லாரும் வந்து ஆர்த்தடாக்ஸ் சீரியன் கிறிஸ்டியன்ஸை சேர்ந்தவங்க. இன்றைக்கு அவர்களுடைய அநேக குடும்பங்கள் அடிலைட் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. நான் சென்னையிலேருந்து அவங்களுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்படி அவங்களை எனக்கு தெரியும்? த மெரிட். என்னுடைய ஆவிக்குரிய தாயார் அவங்களுக்கு காலம் தீ விட்டு இருந்த புண்ணியம், அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய ஜனங்களுக்கு இன்றைக்கு நான் ஊழியக்காரன். புரியுது உங்களுக்கு? இப்படித்தான் அந்த செயின் கோஸ் ஆன் அண்ட் ஆன். நம்முடைய நற்கிரியைகளை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன் அல்லவே. நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் கம்ஸ் பேக் டு யூ இன் ஃபுல் ரிவார்டு. இந்த ரூத்து மாமியாருக்கு என்ன செய்கிறாங்க? வீட்டில் போனோடனே, அம்மா வீட்டில் இருங்க, நான் கொண்டு போயிட்டு நான் உங்களுக்கு எதையாவது கதிர் பொறுக்கிட்டு வரேன்ட்டு பிச்சைக்காரியை போல் போகிறாங்க. பிச்சைக்காரியை போல். ராயல் லேடி திரும்பி போயிருக்கலாமே, ஏன் இந்த கஷ்டம் நீ படணும்? இல்லை, அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இஸ்ரவேலிலே ஒரு ராஜா வருவார், அந்த ராஜா உலகத்தை ஆளுகை செய்வார் என்று எழுதியிருக்குது. எங்கே எழுதியிருக்கு? சீக்கிரத்தில் முடிப்போம். என்னாகமோ 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது. அது கொண்டு வரப்படணும். அதுக்கு நம்ம ஒரு சேனலாக இருக்கணும், ஒரு வெசிலாக இருக்கணும், ஒரு பாத்திரமாக இருக்கணும்னு அந்த அம்மா உள்வாங்கிச்சு அந்த காரியத்தை. என்னாகமோ 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. இதோ நான் என் ஜனத்தாரிடத்திற்கு போகிறேன், பிற்காலத்திலே இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது இன்னதென்று உமக்கு தெரிவிப்பேன். 15 அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரன் பிழையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டன் விழும்புகிறதாவது, அவரை காண்பேன், இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன், சபிமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி. மோவாபின் எல்லையை நொறுக்கும் என்பது முன்னாடியே சொல்லிட்டான். இதை இந்த நகோமி ரூத்துக்கு சொல்றாங்க, சொல்லி கொடுத்து கதை சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் இருக்கு, நீங்கள்லாம் மோவாபைட்ஸ், தெரியாமல் நாங்கள் வந்துட்டோம், உங்களை அடின்னு அடிக்கிறதுக்கு ஒரு மேசியா எழும்புவார், ஒரு கிரேட் ஜாயண்ட் வருவார், எப்படின்னு ஒரு பெண்டிங் இருக்குது. ஒரு மேசியா பிறப்பார். அந்த மேசியா பிறந்து அவர் நட்சத்திரம் எனப்படுவார், அவர் செங்கோல் வச்சிருப்பார். இது இந்த அம்மா கரெக்டாக உள்வாங்கிடுச்சு. அந்த அம்மாவுடைய எண்ணம் என்ன? நான் அந்த மேசியாவை பிறப்பிப்பதற்கு let me put the foundation, நான் அதுக்கு அஸ்திபாரம் போடுறேன்னு அந்த அம்மாவே கிளம்பி வந்துருச்சு. மோவாபின் அழிந்து போக வேண்டிய ரூத்து, மோவாபின் எல்லையை நொறுக்கப்பட வேண்டிய ரூத்து, the very same Ruth became the root for the messianic redemption. எவ்வளோ பயங்கரங்க! ஒரு மனுஷனுடைய உணர்வுங்க, ஒரு மனுஷனுடைய அறிவின் தெளிவு, ஒரு நபர் எடுத்துக்கொள்கிறதா உணர்வு. இந்த கதையை கேட்டு அப்படியே தூக்கி போட்டு போல. ஸோ நான் என்ன செய்யணும்? இதுக்கு நான் என்ன செய்யணும்?
அதுக்கு ஒன்றும் இல்லை, தேவன் இரக்கம், தயவு, நீடிய பொறுமை, சாந்தம் உள்ளவர். என்னம்மா புரியலம்மா, சொல்லுமா. இல்லை, நாங்கள் எல்லாரும் வந்து எகிப்திலேருந்து புறப்பட்டு வந்தோம். ஏம்மா அந்த கேள்வி கேட்குது அந்த அம்மா. எதுக்குமா ரூத் கேட்குறாங்க நகோமியை, அம்மா எதுக்குமா எங்கள் ஜனத்தை வந்து ஆண்டவர் அடிக்கிறேன்னு போட்டிருக்கிறாரு, நொறுக்குவேன்னு போட்டிருக்கிறாரு, நட்சத்திரம்னு எலும்பி அடிப்பாருன்னு போட்டிருக்கு, செங்கோலை வச்சு அடிப்பாருன்னு போட்டிருக்கு. அப்போ ஏன் நாங்கள் என்னம்மா தப்பு பண்ணோம், எங்களையும் அடிக்கிறீங்க, தூரத்து சொந்தம் தானே நாங்கள், எங்களை கொஞ்சம் விடலாமே. ரூத்து கேட்குது. அதுக்கு நகோமி சொல்கிறாங்க, இல்லை நடந்தது என்ன தெரியுமா, நாங்கள் அங்கேருந்து வந்தோம், வர வழியில் நீங்கள் எங்களுக்கு இடம் கொடுக்கல தங்குறதுக்கு, தண்ணி கொடுக்கல குடிக்க, சோறு கொடுக்கல சாப்பிட, எங்களை ஆளு விட்டு திட்டினீங்க, சபிச்சிங்க, எங்களை வெறுத்தீங்க, எங்களை ஓரம் கட்டினீங்க. இதெல்லாம் நாங்கள் கூட மன்னிச்சிட்டோம். அவர் மன்னிக்கலை, தேவன் மன்னிக்கலை. அவ்வளோதான், கதை சொல்லியாச்சு. நம்ம கதையை கேட்டு போயிருப்போம். ஆனால் ரூத் ஒன்றை உணர்ந்தால், என் முன்னோர்கள் 10 தலைமுறைக்கு என் முன்னோர்கள் இந்த தேவனுடைய ஜனத்திற்கு தண்ணி கொடுக்கல, சோறு கொடுக்கல, இடம் கொடுக்கல, வரவேற்கல, அவர்கிட்ட நல்ல வார்த்தை பேசலை, இவ்வளோ தானே, நான் செய்யறதுக்கு வரேன். தட்ஸ் அ ராயல் பிளட். என்ன பிளட் அது? ஆமாங்க, பிரின்சஸ் இல்லையா, அவ்வளோ பேருக்கும் அவள் பிரின்ஸ் இல்லையா. அவள் சொல்கிறா, ஐ வில் கம், என் ஜனம் செய்த தப்பை நான் மாற்றி அமைக்கிறேன் என்று தன்னை பிச்சைக்காரி போல ரோடாக போய், அதாவது நிலமா போய் கதிரை பொறுக்கினாள். இது ஒரு தனி, இங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் இண்டிவிஜுவலிஸ்டிக். நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. எங்கள் ஊரில் அப்துல் கலாம்னு ஒருத்தர் சொல்லுவார், ட்ரீம்னுவார். ட்ரீம் இஸ் வெரி பவர்ஃபுல் தான். நாங்களாம் சின்ன வயசுலேயே நாங்கள் கனவு கண்டோம். நாங்கள் வண்டியில் போகும்போது, நாங்கள்லாம் இந்த காடியில் போகும்போது சொல்லிகிட்டு இருப்பேன், இது என்னுடைய ஃபேவரட் கார். சைல்டுஹுட்டில் நாங்கள் ட்ரீம் பண்ணேன். நான் ஆகாஷ் கிட்ட சொல்லியிருக்கேன், நீ இதை வாங்குவ, அதில் நான் ட்ராவல் பண்ணுவேன். அது சும்மா சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அது என்ன பாஸ்டர், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பட் ஐ ஹவ் பிளஸ்ட் தட் ஃபெலோ. நாம் அந்த காலத்தில் கனவு கண்டோம், அது நம்முடைய பிள்ளைகள் அதை நிறைவேற்றுவார்கள். ஸோ we will travel in that. I thought I'll own it. ஏன் நம்ம தான் ஓன் பண்ணணுமா? We went into another mission. ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளை we blessed them. அதை கண்டு நம்ம சந்தோஷப்படணும். அதான் அந்த ரூத்து எடுத்த முடிவு பாருங்க. what a study. யோசிச்சு பாருங்க. ரூத்து, ஏம்மா எங்களை அடிக்கிறீங்க, நாங்கள் என்னவோ பண்ணமோ. அப்போ இல்லைம்மா, தண்ணி தரல. வனாந்தரத்தில் எங்கள் ஜனங்கள்லாம் புறப்பட்டு வரும்போது சோறு தரலம்மா, தண்ணி தரல, நல்ல வார்த்தை பேசலை, சொந்தக்காரங்கன்னு சொல்லி தான் கேட்டோம், பாதை விடுங்கன்னு விட மாட்டேன்ட்டாங்க. அவமோ அப்படின்னு ராஜா அந்த பையன் வந்து எவனோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து எங்களை வந்து சாபம் விட்டான். எங்கள் மீது ரொம்ப எங்களை கொடுமைப்படுத்தினாங்க. தேவன் மனசில் வச்சு விடமாட்டேன்டான்னாரு. அப்படியா, நான் வரேன் என்று அந்த ராயல் பிளட்டட் லேடி வந்து இந்த நகோமி என்கிற அந்த ஸ்திரீக்கு தண்ணி கொடுக்குறா, சோறு கொடுக்குறா, வீட்டை கட்டி கொடுக்குறா, பணிவிடை செய்கிறா. இதெல்லாம் தேவன் பார்க்குறார். பார்த்துட்டு அந்த ரூத்துக்கு தேவன் இரக்கம் வைத்தார். அந்த ரூத்துக்கு அங்கே இரக்கம் வைத்து இஸ்ரவேலில் இருக்கிற மிகப்பெரிய செல்வந்தன் ஆகிய போவாஸ் என்கிற ஒரு லீடர், கிரேட் லீடர், அந்த லீடரோட கனெக்ட் பண்ணி விடுறாரு. See how God connects people. நம்ம சிஸ்டர் இங்கே இருக்காங்க, she connects people. அதை தேவனே செய்வார். God will connect. எப்போ? when we are kind, when we are merciful, when we are compassionate, when we have knowledge and understanding. உணர்வும் தெளிவும் இருக்கும்போது தேவன் சரியான ஆட்களை சேர்த்து விட்டு விடுதலை அடைய செய்வார். அதான் ரூத்து செஞ்சாங்க. ஓ, என் ஜனம் செய்த பிழையை அவர்கள் they were proud, arrogant, they were resentful, they were in rage, they were in anger. நான் அப்படி இருக்க மாட்டேன், அவங்களுக்காக let me sacrifice myself என்று தன்னை தானே ஒப்பு கொடுத்த இடத்துல ஒரு அடிமை போல் ஒப்பு கொடுத்து போறா. இப்பதான் சொல்றா, நீ எங்க வரையோ நான் வரேன், நீ எங்க போறியோ நான் வரேன். உன் தேவன் என் தேவன். இந்த கமிட்மெண்ட் சாதாரண விஷயம் இல்லை. உன் ஜனம் என் ஜனம். நான் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய என்டையர் மோவாப் செய்ததை நான் ஒருத்தியா நான் மாற்றி அமைக்கிறேன்னு சொன்னதனுடைய விளைவு. ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. ரூத் முடிப்போம். The book of Ruth chapter 4 verse 11. 11 வாசிக்க கேளுங்க. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவரை நோக்கி,
நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. What a blessing. ரூத்தின் மேல அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ற டிக்ளரேஷன் பாருங்க. லைக் ரேச்சல் அண்ட் லைக் லியா, வீட்டை கட்டி வாழ்ந்திருக்க செய்வாராக. இந்த ரூத் வந்து இஸ்ரவேல் வீட்டை மீண்டும் எடுத்து கட்டுறா. யாரை போல? ஐயோ, எவ்வளோ பெரிய தாய் இந்த ரூத். ராகேலும் லேயால் சாதாரண ஆளா? சாரால் தேவனை அன்பு கூர்ந்த ஒரு தாய், ரெபேக்கால் தேவனுடைய சத்திய உபதேசங்களை அன்பு கூர்ந்த தாய், இந்த லேயால் தேவனுடைய பிள்ளைகளை அன்பு கூர்ந்த தாய், இந்த ராகேல் தேவனுடைய வீட்டை அன்பு கூர்ந்த தாய். எல்லா எசன்ஸ் கேரக்டர் எல்லாம் இந்த அம்மாக்குள்ள வந்து இறங்க சொல்லி வாழ்த்தினாங்களே. வாழ்த்தினது ஒரு பக்கம் இருக்க, அந்த வீடு கட்டப்படுகிற இடத்திலே அங்கே தான் இந்த அம்மாவினுடைய ரூத்தினுடைய கிராண்ட் சன் தான் கிங் டேவிட். எவ்வளோ பெரிய விஷயங்க. தாவீதான் ரூத்தினுடைய பேரன். அதனாலே தாவீது என்றைக்கு பிறந்து அவர் அரையாசனைக்கு த்ரோனுக்கு வர்றாரோ, அவர் எடுத்துக்கிட்ட முதல் விஷயம் என்ன தெரியுமா? தேடி தேடி இரக்கம் காட்டினார். ஷோட் கைண்ட்னஸ். தேடி தேடி. இதெல்லாம் ஒரு இந்த சத்தியத்தை விட்டுறாதீங்க. இந்த 4ஆம் ஆண்டுக்குள்ளே போகிற நீங்கள், அவர் புரிஞ்சுக்கிட்டார். எங்கள் பாட்டி என் பூட்டி உள்ளே பூந்துச்சு. எப்படி? அது தனியாளாக வந்து மோவாபினுடைய பிரச்சனையை இரக்கம் தயவு என்பதில் யாவே என்றால் பெனவலண்ட், மெர்சிஃபுல், கைண்ட், கம்பேஷனேட், லவ்விங், இது எல்லாத்தையும் உள்ளே பூந்து காட்டுச்சு. அதனால் என் பாட்டியின் வயிற்றுல என் பாட்டி தேவன் வீட்டை கட்டினார், ரூத் வீட்டை கட்டினார், தள்ளி விடல. இப்போ மோவாபாயிட் என்ற இடத்துல அழிக்கப்பட வேண்டிய வித்து இங்கே நமக்கு பாட்டி பூட்டியாக வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? அவர் ராஜாவான முதல் வேலை செஞ்சது சவுலின் வீட்டுக்கு இறக்கம் காட்டுறார். சவுல் எதிரி. ஆனால் தேடி தேடி யாருக்கெல்லாம் நான் நல்லது செய்யணும், ஒரு ஆள் கூட விடலைங்க. அது ஒரு பெரிய ஸ்டடியாகவே ஒரு நாள் நான் பைபிள் ஸ்டடியாகவே எடுத்தேன். இன்னொரு முறை நாம் அதை பேசணும். தேடி தேடி தாவீது இரக்கம் செய்வார். அதனால்தான் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 15:8 நினைக்கிறேன். 2 சாமுவேல் 15:7 படி வாசிங்க. 2 சாமுவேல் 15:7 15:8. 40 வருஷம் சென்ற பின்பு 7 தான் பாஸ்டர். கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால். 2 சாமுவேலா? ஆமா பாஸ்டர். 2 சாமுவேல். அதாவது அவர் நீதியாய் நியாயம் தீர்த்தார் இருக்கும். 8:15 8:7 தெரியல, எடுத்து வாசிக்குங்க. அவருடைய நாட்கள் எல்லாம் அவருடைய சிங்காசனத்தில் தாவீது நீதியாய் அரசாழ்வார். அப்போ தாவீதினுடைய ஃபவுண்டேஷன் என்ன? தாவீதுடைய ராஜ்யம் சிறப்படுவதற்கான ஃபவுண்டேஷன் என்ன? தன் பூட்டிக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதான த பிரின்சிபல் ஆஃப் கைண்ட்னஸ் அண்ட் கம்பேஷன். இந்த ஆண்டு முழுவதும் இரக்கம் தயவு இருக்கா? 8:15 வாசிங்க. அப்படியே திருப்பி சொல்லிட்டேன். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாய் இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். நியாயமும் நீதி செய்தார் என்பது இரக்கமும் தயவையும் காட்டினார். நாம் இரக்கம் உள்ளவர்களாக தயவுள்ளவர்களாக நாம் போக வேண்டும். என்னோட நண்பன் இந்தியாவில் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்பான், நிறைய காரியங்கள் ஆசீர்வாதத்துக்கு என்ன பண்ணா? சோறு போடுன்னு தான் சொன்னேன். நிறைய பேர் ஏழைகளுக்கு சோறு போடு. அப்போ என்ன பண்ணான் தெரியுமா? டெய்லி அதுக்குன்னு ஒரு குக்கை வச்சு அதுக்குன்னு ஒரு கிச்சனை போட்டு அரிசியை போட்டு எவ்ரிடே 100 பேக்கேஜ் ஆஃப் ஃபுட்டு, 100 பேக்கேஜ் ஃபுட்டு எடுத்து அதுக்கு ஒரு ஆளை வச்சு அவனுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து அந்த வண்டிக்கு பின்னாடி ஒரு டப்பாவை கட்டி அதில் சாப்பாடை வச்சு போய் தெருவாக போய் எங்கெல்லாம் ஏழை இருக்காங்களோ போடுறான் அப்படின்னு போட்டான். இன்றைக்கி அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். சென்னையில் இருக்கிற எல்லா மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட், ரப்பர் ப்ராஜெக்ட் அவன்கிட்ட தான் இருக்குது. இரக்கம் காட்டுங்க, தயவு காட்டுங்க. அதுதான் நம்ம ராஜ்யம் சிறப்படும். அதுதான் நாம் இனி தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நாம் சர்ப்பத்தின் வித்து என்றால் நம்ம இஷ்டப்படி நம்ம போவோம். நமக்கு எந்த விஷம்தான் இருக்கும், விஷம்தான். எத்தனை ரிங் இருக்கோ அவ்வளோ சீக்கிரத்தில் அத்தனை மினிட்ல நம்ம உயிர் போயிடும். ஆமாம், அந்த கட்டு விரியனுக்கு அத்தனை ரிங் இருக்கோ அத்தனை கரெக்டாக. அது மாதிரி சர்ப்பத்தின் வித்து என்றால் நமக்குள்ளே இருக்கிறது இது பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் தான். ஆனால் நாம் ஸ்திரீயின் வித்து என்ற இடத்திலே, தேவனால் பிறந்தவர்கள் என்ற இடத்திலே அவருடைய வசனமாகிய வித்தை வைக்கணும். அதற்கு அடிப்படை என்ன தெரியுமா? இரக்கம். இந்த உலகத்தை தேவன் நீதியிலே சிருஷ்டித்தாலும் அன்பிலே அவர் சஸ்டெயின் பண்ணி கொண்டிருக்கிறார். சஸ்டெயின்ஸ் இட் இன் கம்பேஷன்.
ஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் உலகத்தை அவர் வந்து படைச்சார். சாப்டர் 1 ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்மெண்ட். எலோகிமின்னா ரூல் வச்சு உலகத்தை படைக்கிறார். ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் he became a compassionate and a merciful God. ஒரு விஷயத்தை கண்டிப்பில் நம்ம உருவாக்கி அதை இரக்கத்திலே காக்கணும். ஸோ டிசிப்ளின், சிவியரிட்டி அண்ட் கைண்ட்னஸ், இது ரெண்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க, நான் முடிப்போம். ரோமன்ஸ் 11:21-22. பாவக்கிளிகளை தேவன் தப்ப விடாதிருக்க. ரோமர் 11 தானே, 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். வாசிமா. Therefore consider the goodness and severity of God. ரெண்டுமே இருக்கு. Consider the goodness and the severity of God. மோவாபின் மீது he showed severity. ஆனா அதுல ஒரு ரூத், because she embraced compassion and kindness, goodness அங்கே கொண்டு வரும். நன்மை எங்கேருந்து வரும்? இரக்கம், தயவு நமக்கு வரும். பணிவிடை நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும். வீடு கூட்டங்களில் நம்ம பேசணும், வேலைக்காரன் ஆவி வேணும், கழுதை நாவி வேணும். கழுதை நாவி என்பது பணிவிடை நாவி, வேலைக்காரர்களுக்கு இருக்கிற ஆவி பணிவின் ஆவி. இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கிறதா the goodness. அதை தான் ரூத் எடுத்துக்கிறாங்க. சும்மா நம்ம வீடு கட்டப்படாது. டுடே இன்றைக்கு ரூத்தின் பேர் அழியாத இடத்துல இருக்குது. அழியாத பெயர் பெற்றுட்டாங்க. forever, eternity, perpetually, என்றென்றுமாக ரூத் will be remembered as David's great grandmother. என்னுடைய பூட்டியை பற்றி கூட சொல்லுவாங்க, அவங்க பேர் சாந்தம்மா, சாந்தாயி. என் பூட்டி வீட்டில் எப்போதும் 24/7 அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், சோறு இருந்துக்கிட்டே இருக்குமா. எனி நைட் யார் வந்து கேட்டாலும் என் பூட்டி சோறு போடுமா. அதனுடைய விளைவு இன்றைக்கு இறக்கம். they are all Christians. நான் 5 தலைமுறை 5th generation கிறிஸ்டியன் நான். அதனால நாம் அந்த இரக்கத்தை வேற பக்கங்களை காட்டுறோம். இங்க பாருங்க, read severity and goodness. அப்புறம் on those who fell, severity. those who fell, யாரெல்லாம் ஓடி போனாங்களோ, அது யாரு? ஓர்பா ஓடிட்டா. all who try to run away, நல்லா மார்க் பண்ணிக்கங்க. severity is at the back of it. அந்த God's chastising rod, chastising sword வந்துகிட்டே இருக்குது. You may think you have escaped. No, it will search you, find you, it will slay you. Wasima. But towards you goodness. Towards you goodness. If you continue in his goodness, otherwise you also be cut off. If you continue in his goodness, and the goodness la continue பண்ணுங்க. How to continue in the goodness? By the acts of righteousness, by the acts of kindness, by the acts of compassion. நம்ம எதனா ஒன்று சாப்பிட்டா வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் யாருக்காவது என்னத்தையாவது அதை கொடுங்க. வெறும் சாப்பாடை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இட் இஸ் இன் ஆல் ஃபார்ம்ஸ், எல்லா பக்கங்களையும். அப்போ இங்கே பவுல் இதை சொல்லி முடிக்கிறார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பு, நம்மிடத்திலோ தயவு. அவருடைய தயவிலே நிலைத்திருப்போம், இல்லாவிட்டால் நாமும் கண்டிப்பு பெறுவோம் என்பது தேவனுடைய எச்சரிப்பு. அதனாலே மே த குட்னஸ் ஃப்ளோ. இந்த 107ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்து முடிக்க வேண்டும். அதை இந்த மாதமெல்லாம் சொல்ல சொன்னேன். எத்தனை பேர் சொன்னாங்கன்னு தெரியல. 107:1 வாசிங்க. 107ஆம் சங்கீதம் தான் நம்முடைய வாக்குத்தத்த வசனம். அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆங்கிலத்தில் வாசிங்க. Oh, give thanks to the Lord, for he is good, and his mercy endures forever. He is good, his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அதுதான் இங்கே படித்தோம். If you remain in his goodness, you will receive his mercy. இல்லைன்னா his severity will be there. அதை நம்ம சிக்ஷித்து மீண்டும் நம்மை அவர் சரி செய்து கொண்டு வருவாகினாலே தேவ சமூகத்தில் எல்லாம் முழங்கால் படியிடுங்க. இந்த நல்ல நாளிலே தேவன் நமக்கு நன்மையின் மேல் நன்மையை கொண்டு வருவாராக. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலின் வேற்றுமை நிழலில்லை. Every good and perfect gift comes from Father, with whom there is no shadow of turning. With whom there is no shadow of turning. மாறுதலின் நிழல் இல்லை, அவர் மாறுவதில்லை. இந்த ரூத்தின் வீட்டு கட்டப்பட்டது போல உணர்வடைவோம், தெளிவடைவோம். சோத்திரம் 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 சோத்திரம்.
இயேசுவே சோத்திரம் தம்மை பலியாய் சிலுவையிலே தந்தையின் பிணையே தம்மை பலியாய் சிலுவையிலே தந்தையின் பிணையே லே என்னகம் தனிலே எனக்கோ வேறில்லையே நினை கையிலே தனிலே எனக்கோர் மேன்மை வேறில்லையே நானல்ல பிழைப்பதெனிலே கிறிஸ்தேசுவே என்னை ஜீவிக்கிறாய் நானல்ல பிழைப்பதெனிலே கிறிஸ்தேசுவே என்னை ஜீவிக்கிறாய். சோத்திரம் 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 ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். உணர்வும் அறிவும் தேவன் தரும்படிக்கு கேட்போம். ரூத்துக்கு இருந்த அந்த அறிவு உணரும். ஆண்டவரே சேவ் மை பீப்பிள் என் ஜனத்தை ரட்சியும் ஆண்டவரே என்று அவள் கேட்டாள். அந்த நட்சத்திரம் வந்து மோவாபையும் ரட்சித்தது. அதான் இருக்க பியூடி. த ஸ்டார் ஆஃப் விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து வந்து உலக ரட்சகராகி மோவாபையும் சேர்த்துக்கிட்டார். அதாங்க ரூத்து செஞ்சது. அடிச்சு நொறுக்குவேன் உடைப்பேன்னு சொன்ன இடத்துல ஒரு நட்சத்திரம் வந்து மோவாபையும் ரட்சிக்குது. இன்னைக்கு ஈவன் மோவாபைட்ஸ் ஆர் சேவ்டு. ஈவன் மோவாபைட் தி cruel, angry, resentful, rageful Moab is being saved through Christ Jesus. அதான் ரூத்து போட்ட பயங்கரமான ரோடு. அதுக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. சோதரம் சோதரம். எங்கள் நேசிக்கு நல்ல ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த நல்ல காலத்துக்காய் சோத்திரம். 3 ஆண்டு நிறைவு நன்றி அறிதலின் கூட்டத்திற்கு பின்பதாக என் கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காய் நன்றி. ஆராதனையிலே நாங்கள் கர்த்தாவே ரூத்தை போல மீண்டும் எங்களை பிரதிஷ்டையில் புதுப்பிக்க செய்யும். ரெட்ரோஸ்பெக்ஷன் என்று சொல்லுகிற பின்னோக்கி பார்க்கிற நியாயப்பிரமாணத்தின் கீழ் ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதிதாய் பிறக்கிறோம் என்ற இடத்தில் இந்த அறிக்கைகளை புதுப்பித்துக் கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. Let us relive Lord our commitment and our covenant and our vow with you. எங்களுடைய வீட்டை கட்டும் தொடர்ந்து நடத்தும் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.